Good morning, team. Thank you for joining the session. So இந்த AWS தமிழ் செஷன் வீக்டே செஷன்ல வந்து நம்ம இந்த வாரம் நம்ம கிளவுடோடைய பேசிக் ஏரியாஸை கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிளவுடு பற்றி நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் வில் கெட் இன் டு AWS. ஸோ முதல்ல கிளவுட்னா நமக்கு என்னன்னு தெரியணும்ல. வி ஹாவ் டு strengthen ourselves our understanding on கிளவுடோடைய பெனிஃபிட் என்னென்ன கிடைக்குது, கிளவுட்ல என்ன மாதிரி பில்லிங் பண்றாங்க, கிளவுட்ல வந்து என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, வாட் இஸ் த கரண்ட் கிளவுட் மார்க்கெட், எந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்கு, அதுல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம படிச்சா வி கேன் கெட் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை பத்திலாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு கிளவுட்ல என்னென்ன மாடல் இருக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் காமன் ஃபார் எனி கிளாஸ். ஓகே, AWS, GCP, Oracle, Azure எங்க படிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா தென் கிளவுடோடைய ஃபண்டமெண்டல் சேம் தான். ஸோ கிளவுட்ல என்ன ஆஃபர் பண்றாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ், அவங்களுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிட்டத்தட்ட இட் இஸ் pretty much சிமிலர். கொஞ்சம் கொஞ்சம் டேர்ம் மாறும், அவ்வளவுதான். ஸோ they will cover. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ there will not be major difference, but டேர்ம் மாறும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு டே ஒன்ல அகெயின் டே ஒன் பத்தாது, வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் த சேம் ஆன் Thursday. ஸோ நம்மளுடைய செஷன் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீக் டேஸ்ல டியூஸ்டே, Thursday அண்ட் ஃப்ரைடே வந்து மார்னிங் 7:45 to 9:45 நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த வாரம் மெயினாக வந்து இந்த கிளவுடோடைய மாடியூலை கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மேபி ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் வீக் நம்ம AWS உடைய கம்ப்ளீட் மாடியூல். ஸோ நமக்கு வந்து இது வந்து டென்டேட்டிவ் டைம் லைன்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட் வந்து நம்ம 3 டேஸ்ல கவர் பண்ணலான்னு பிளான் பண்றோம். இது 2 வீக்ஸ் கூட எடுக்கும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய ஆஃபரிங், புது புது ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரஃப் டைம் லைன் தான். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அட் த எண்ட் ஐ வாண்ட் யூ ஆல் டு பி learning a lot from us, okay, from this particular session. So ஏப்ரல் எண்ட்ல வந்து முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மே நாட் ஏப்ரல் எண்ட், ஆக்சுவலாக மே ஃபர்ஸ்ட் வீக் ஆர் மே செகண்ட் வீக்ல வந்து இந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நீங்க 3 டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி கண்டென்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். கிளவுட் பிராக்டிஷனர், சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட், இந்த 3 எக்ஸாம்ஸ் வந்து நீங்க அப்பியர் ஆகலாம். ஸோ கிளவுட் பிராக்டிஷனர் வந்து ரொம்பவே ஃபண்டமெண்டலான எக்ஸாம். ஸோ AWS பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸ் வந்து நம்ம எக்ஸாமை ரினியூ பண்ணணும். ஸோ அதுக்கு ரினியூவல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இன்கேஸ் நீங்க அடுத்தடுத்த லெவல் எழுதிட்டே போறீங்க அப்படின்னா அந்த ரினியூவல் வந்து இட் வில் கெட் எக்ஸ்டெண்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, ஸோ இந்த செஷன்ல நீங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில நாள் உங்களால அட்டென்ட் பண்ண முடியாம போகலாம் ஃபார் பர்சனல் ரீசன் ஆர் ஃபார் அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து ஆஸ் அண்ட் வென் இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கும். நம்ம இங்க டைப் பண்ணி டிஸ்கஸ் பண்ற செஷன் நோட்ஸ், லேப் மெட்டீரியல்ஸ், தென் ரெஃபரன்ஸ் இபுக், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கைடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் வழியா ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன். AWS பொறுத்த வரைக்கும் 3 பேசிக் லெவல்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் ஃபவுண்டேஷனல், அசோசியேட் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தே கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் சம் ஸ்பெஷாலிட்டி ஏரியா லைக் நெட்வொர்க்கிங், பிக் டேட்டா, செக்யூரிட்டி, இது மட்டும் கிடையாது, வி டூ ஹேவ் லிட்டில் மோர் டேட்டா அனலிட்டிக்ஸ், SAP, மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பிகம் எ மோர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன் பர்சன், லைக் வேர் யூ கேன் ஹெல்ப் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நீங்க ஸ்பெஷலைசேஷன்ல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் இன் தோஸ் 6 ஏரியாஸ். பட் நம்ம இப்ப இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்து வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் கிளவுட் பிராக்டிஷனர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட், சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட். ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்கேஸ் அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் அட்டென்ட் மை, இது தனியா நான் வந்து செஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனலுக்கும் தனியா செஷன் எடுக்கிறேன், அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங்க்கு இருக்கு, செக்யூரிட்டிக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 to 40 ஹவர்ஸ் தனித்தனி கோர்ஸ் இது. பட் இந்த கோர்ஸ்ல வந்து வில் பி கவரிங் தீஸ் 3 சர்டிஃபிகேஷன். ஸோ டெவலப்பர் அசோசியேட் நம்ம கவர் பண்ணல, கிளவுட் பிராக்டிஷனர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட், சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட். ஒரு கிளவுட் ஆபரேஷன்ஸ் டீம்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் தென் ரிக்வயர்ட் நாலேஜ் இன் திஸ் செஷன்.
ஓகே, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஆஸ் எ ப்ரொவைடர், அமேசான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ற ப்ரீ ரெக்வசைட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் இது மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் வெரி வெல், யூ கேன் go and appear for the exam before 1 year. ஓகே, பட் அவங்க 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இட் வில் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அமேசான். ஓகே, ஸோ கரண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் வந்து தெர் இஸ் எக்ஸ்பைரைசேஷன், பட் அது வந்து நம்ம கவர் பண்ணல. டெவலப்பர் அசோசியேட்டட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் திஸ் மந்த். அதர்வைஸ் ரெஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஆர் ஆல் த சேம். ஓகே, நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், கிளவுட் ப்ராக்டிஷனர். இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் அப்டேட் ஆனதால இட் ஓன்ட் கெட் அப்டேட்டட் எனி சோன். ஸோ வி ஆர் குட் ஆக்சுவலி. ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது தவிர்த்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்கெடியூலிங் பண்ணலாம். ஒன்று வந்து பியர்சன் வியூஇல பண்ணலாம், இன்னொன்று வந்து பிஎஸ்ஐல பண்ணலாம்னு இருந்தது. பட் பிஎஸ்ஐ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டிசம்பர் எண்டோட வந்து ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுக்கறது இல்லை. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்கெடியூல் யுவர் எக்ஸாம் வித் பியர்சன் வியூஇ. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா somewhere I kept it open. Okay, just a second. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா you can go and register for your exam in AWS training and certification. அந்த லிங்க் இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே, so you can go and schedule your exam. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, PSI and Pearson VUE. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஏன்னா இன்னொரு பர்டிகுலர் போர்ட்டல்ல வந்து they have stopped giving the certifications. ஓகே, ஸோ கிளவுட் ப்ராக்டிஷனர் பொறுத்த வரைக்கும் அது ஏடபிள்யூஎஸ் உடைய பேசிக் ஃபண்டமெண்டல் எக்ஸாம். ஸோ அதில் வந்து எந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கிளவுட் கான்செப்ட்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கிளவுட் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரி ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் தே வில் ஆல்சோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஆன் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்ன, அவங்க என்னென்ன மாதிரி கம்ப்ளைன்ஸ் ஆஃபரிங்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், தென் எந்த மாதிரியான பில்லிங் மாடல், ப்ரைசிங் மாடல், இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய கிளவுட் ப்ராக்டிஷனர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பில்லிங் அண்ட் ப்ரைசிங்ல கொஞ்சம் குறைஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் இந்த டெக்னாலஜி ஏரியா, நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டெக்னாலஜி ஏரியா பிளஸ் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ், கிளவுட் கான்செப்ட்ஸ், இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த எபிலிட்டிஸ் தான் நம்மள்ட்ட வேலிடேட் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அமேசானுடைய ப்ராக்டிஷனர் எக்ஸாம்ல. SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இட் இஸ் மோர் இன்டு cloud operations. Cloud operationsனா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ they will help on monitoring the environment, taking a backup of the environment, migration, security, storage, data management, compute provisioning, computeல வந்து கான்ஃபிகரேஷன் மாத்துறது, நெட்வொர்க்கிங் செட்டப் மாத்துறது, ஹை அவைலபிலிட்டி கொண்டு வர்றது, ஆட்டோமேட் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு SysOps அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா we have டாபிக் கவரேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அப்பியர் ஃபார் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து மோர் ஃப்ரம் பிஸ்னஸ்ல வந்து நம்ம ஒரு கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்யூஷனிங் பண்றதுக்கான நாலேஜ் வேணும். வேறஸ் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க கிரவுண்ட் லெவல்ல வந்து அவங்க கேட்குற இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றது, கிரியேட் பண்றது, மேனேஜ் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது தான் நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் இருக்கும் இதுல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாலே நிறைய ஏரியால பாருங்க, இம்ப்ளிமெண்ட் கனெக்டிவிட்டி சர்வீசஸ், எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனிங் கிளவுட் ரிசோர்சஸ், கிரியேட் அண்ட் மேனேஜ் டேட்டா ரிட்டென்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட சைட்ல வந்து ஐ வில் பி கிவிங் லாட் ஆஃப் டெமோஸ். எல்லாமே இங்க பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் எ ப்ராக்டிக்கல் திங். இங்க கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது வந்து டீனா தியரி, பீனா ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து கம்ப்யூட்டர்ல ஆரம்பிக்கும் போது எல்லாமே ப்ராக்டிக்கலா கொண்டு போயிடுவோம். ஸோ எல்லா செஷன்ஸுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷன். நான் கொடுக்குற டெமோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப் மெட்டீரியலா கொடுத்துருவேன். ஸோ அந்த லேப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்க சைட்ல இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து இட் வில் பி மோர் தியரி. ஏன்னா நம்ம
பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ப்ராக்டிஷனருக்கு தேவையான நிறைய கண்டென்ட் இங்க கவர் பண்ணோம். இதுல வந்து நம்ம மெயினா வந்து டிஃபைன் பண்றது, ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதால லிஸ்ட் பண்றது அப்படின்னும் போது நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் தியரிட்டிக்கலி. ஸோ அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை வந்து நம்ம தியரியா நம்ம பார்த்துட்டு when we get into sysops administrator related topic கண்டிப்பா எல்லாமே வந்து it will be a practical demo. நீங்க அந்த ப்ராக்டிக்கல் டெமோவை ஃபாலோ பண்ணிட்டு சேம் வீக்ல வந்து யூ கேன் கோ அண்ட் ட்ரை the demo activities and then நீங்க உங்களுக்கு ஏதாவது அங்க ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா we can see where we are stuck and then அதை நம்ம trouble shoot பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ எப்படி நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடே செஷன். ஓகே, இந்த வாரம் நம்ம கிளவுடை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளவுடோடைய டெஃபினிஷன் என்னன்றதை வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். பட் அகெயின் ஓகே, இந்த ஸ்லைடு இருக்கட்டும். நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எல்லாம் எக்ஸல் ஃபார்மேட்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஐ வில் பி ஷேரிங் இட் ஆஃப்டர் த செஷன். ஓகே, ஸோ லெட் மீ டூ தட். Just a second. ஸோ ஆடியோ ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு இருக்குல்ல எல்லாருக்குமே? யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இல்லை. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஓகே வித் த ஃப்ளோ, ரைட்? ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் ஒன் மோர் டைம். ஓகே, இப்போ என்னுடைய எக்ஸல் ஷீட் உங்களுக்கு தெரியணும். செஷன்ல யூ ஹாவ் டு டாக். ஓகே, ஸோ தமிழ்ல தானே பேசுகிறோம், பேசுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸோ ஆடியோ எல்லாம் ப்ராப்பராக இருக்கா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் வந்து ஓகே தானே? ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே சார். ஆமா, சாட் விண்டோ யூஸ் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் நாட் தட் நீங்க வந்து ஆடியோல தான் வரணும்னு இல்லை, நீங்க சாட் விண்டோவும் யூஸ் பண்ணுங்க. ஐ வில் ஆல்சோ க்ளோஸ்லி வாட்ச் த சாட் விண்டோ. நமக்கு இந்த பேட்சுக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எப்போ வேணா கொஸ்டின் பண்ணுங்க, நான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த லைவ் செஷன்ல வந்து எப்போ வேணா என்ன இன்டரப்ட் பண்ணலாம். ஓகே, நெவர் ஹெசிடேட். புரியல அப்படின்னா ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. டெமோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஏன்னா யூ கேனாட் கண்டினியூஸ்லி ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த பேக் போக சொல்லுங்க. ஸோ you have all kind of authority to do instruct me. Okay, so chat window effective யூஸ் பண்ணுங்க. நான் chat வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன், chat window. ஸோ இதுல வந்து go to meetingலே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் பக்கத்துல வந்து chat ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ கிளவுட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே பேசிக்கா வந்து நீங்க அதை ஒரு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஜஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்னா எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வந்து ரொம்பவே ஈஸியா டிஃபைன் பண்ணணும்னா டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் இன்டர்நெட் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். பட் வந்து இங்க இடத்துல வந்து பிரைமரியா வந்து நம்ம இன்டர்நெட் வழியா கொடுக்குறோம். சில கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து இன்டர்நெட் வழியாவும் தராங்க. இங்க வந்து கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்? இப்ப கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்றது நம்ம இந்த விஎம், ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் மிஷின்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ், இது டேட்டா பேசஸ், நெட்வொர்க்கிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். ஸோ கிளவுட்ல வந்து வெறும் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க காலங்காலமா ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கணும் இல்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் யுவர் ஓன் சிடி ஆர் டிவிடி. அதை வச்சுதான் நீங்க வந்து பாட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் மூவிஸ் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. ஆன்லைன்ல நிறைய ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நிறைய ஆடியோ ஸ்ட்ரீமிங், வீடியோ ஸ்ட்ரீமிங் கிடைக்குது. நீங்க வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் சில பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு யூ கேன் லிசன் டு மியூசிக், யூ கேன் வாட்ச் டு மூவிஸ். அந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைன்ல நிறைய சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிளவுட் மாடல் தான். இப்போ வந்து நம்ம டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா முன்னாடிலாம் we have to go and wait in the counter and then get the tickets. இப்போ அப்படி கிடையாது. மூவி டிக்கெட்டா இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கட்டும், எனி டிராவல் டிக்கெட்ஸ் யூ ஆர் டூயிங் இட் ஆன்லைன். ஸோ ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் இப்போ முன்னாடி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிராவல் பண்ணணும் இல்லை வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எ வெஹிக்கல், முன்னாடிலாம் வந்து யூ கேனாட் ஹையர் அ கார். இப்போ வந்து எல்லாமே வந்து ஹையரிங் மாடலுக்கு மாறிடுச்சு, ரெண்டிங் மாடலுக்கு மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து யூ கேன் கோ வித் செல்ஃப் டிரைவிங் கார் ஆர் யூ கேன் ஹேவ் அ பிரைவேட்
ஆர் லைக் யூ கேன் ஓன் அ கார் ஆர் யூ கேன் ரெண்ட் அ கார். கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டிங் கான்செப்ட். ஓகே, இங்க வந்து பையிங் கான்செப்டே கிடையாது. ரெண்டிங் ரிசோர்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங். ஓகே, நம்ம வாங்குறதுக்கு பதிலா ரெண்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி? ஸோ நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஐ ஜஸ்ட் நீட் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சிபியூ வேணும். ஈவன் நீங்க ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்றீங்க, மொபைல்ல என்ன பண்ண போறீங்க? ஒரு அப்ளிகேஷன் தான் லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ், தென் சில ஸ்பெசிபிக் ஓஎஸ் வெர்ஷன், இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணி யூ வில் ரன் இட். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலா ஜென்ரலா இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்க அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது முன்னாடி, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு முன்னாடி. ஸோ யூ ஹேவ் டு டூ அ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ஃப்ரண்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க அதுல இருந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே வந்து ரெண்டிங் கான்செப்ட் தான். வேணுன்றதை நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் வேணுன்ற அளவுக்கு. தென் அந்த பில் வரும், அதுக்கு பில் பே பண்ணிட்டு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ வித் தட் சர்வீஸ் யூ கேன் க்ளோஸ் இட் எனி டைம். ஸோ அதுதான் கிளவுடோடைய பேசிக் மாடல். பட் கிளவுடோடைய அமேசான் டெஃபினிஷன் கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து இப்போ கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து கிளவுடை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் டிஃபைனிங் இட் அஸ் ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் infrastructure or application via cloud services platform through internet with pay as you go pricing model அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்றாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன்லே தே ஆர் கன்வேயிங் அ லாட் ஆஃப் மெசேஜ். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் டிமாண்ட் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. தென் தே ஆர் டெல்லிங் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. தென் எது வழியா கொடுக்குறாங்க? ஒரு சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் வழியா கொடுக்குறாங்க. தென் தே ஆர் மேக்கிங் இட் அவைலபிள் த்ரூ த இன்டர்நெட். தென் தே ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் பே as you go pricing மாடல். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்ன அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன் டிமாண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. ஆன் டிமாண்ட் டெலிவரி அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் சர்வர் நீங்க வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இமிடியேட்டா வாங்கிட முடியாது. ஸோ தெர் இஸ் எ காஸ்ட் அசோசியேட்டட் வித் தட். நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து கார்பரேட்ல வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹார்ட்வேர் மாடல் வேணும், இந்த ஸ்பெசிபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், இந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு கோ த்ரூ அ ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ். அது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அப்ரூவல் பண்ணணும். அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கன்வே பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட்வேரே கிடைக்கும். ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆன் ப்ரிமைசஸ் டேட்டா சென்டர்ல இல்லை உங்களுடைய சர்வர் ரூம்ல வந்து ஒரு சர்வர் வாங்கி அதுல அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா 3 to 6 months ஆகும் ஜென்ரலா. நீங்க ஈவன் வீட்லயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும்னா இமிடியேட்டா வாங்கிட முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் சம் ஃபண்டிங், யூ ஹேவ் டு பிளான் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் வாங்குவீங்க. வேற இங்க வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் டிமாண்ட்ல எப்போ வேணா கிடைக்கும், இமிடியேட்டா கிடைக்கும். ஸோ ஹியர் we are talking about on demand, anytime anywhere. ஏன்னா வந்து நமக்கு இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியா தான் வந்து ஆக்சசிபிளா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்க எந்த டைம்ல வேணா எங்க இருந்து வேணா நம்ம எந்த ஜென்ரல் பப்ளிக் வேணா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷனை. ஸோ இஃப் யூ ஹேவ் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் த ரிசோர்சஸ். ஆன் டிமாண்ட்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் யூ வில் கெட் த சர்வீசஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு வந்து 1 TB வேணும், நாளைக்கு வந்து எனக்கு 2 TB வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் எனி டைம். நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ் யூஸ் பண்றீங்க, கூகுள் மெயில் யூஸ் பண்றீங்க. இது எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் த்ரூ த இன்டர்நெட் தான். ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் வந்து கூகுள் டிரைவ்ல வந்து இன்னைக்கு ஒரு 100 GB இருக்கு, நாளைக்கு 200 GB வேணும், இல்லை 150 GB வேணும் அப்படின்னா வேணுன்றப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் இப்போ டேட்டா கிளீன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நிறைய அன்யூஸ்ட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கம்மி பண்ணிக்கலாம் அந்த கோட்டாவை. ஆர் யூ கேன் ரெடியூஸ் த பிளான், ஆர் யூ கேன் சேஞ்ச் த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சேஞ்சிங் சப்ஸ்கிரிப்ஷன், சேஞ்சிங் த பிளான், சேஞ்சிங் த சைஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கு கிளவுட்ல, ரொம்பவே ஈஸியா ஸ்கேலபிளா இருக்கு. யூ கேன் கோ அவுட் அண்ட் இன் எனி டைம் யூ வாண்ட். ஸோ அதுதான் வந்து ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது
ஆல்மோஸ்ட் நீங்க ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் லைக் ஐஓடி அப்ளிகேஷன், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடி ரிலேட்டட் ஆஃபரிங் ப்ராடக்ட்ஸ் வேணும், சர்வீசஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே வந்து தே ஆர் ஆஃபரிங் யூசிங் தேர் கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். சிஎஸ்பி அப்படின்றது கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அமேசானோடைய AWS வந்து ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூர் வந்து ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம், கூகுளோடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் GCP, அந்த மாதிரி நிறைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் மூலயமா நமக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க, நமக்கு வேணுன்ற மாதிரி ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ், நெட்வொர்க்கிங், வர்ச்சுவல் மஷின்ஸ், அப்ளிகேஷன்ஸ் லைக் ஐஓடி அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ட்ரெடிஷ்னல் ஐடி ஆஃபரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் மூலயமா இந்த கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா நமக்கு ஆக்சசபிளா ஆக்குறாங்க. ஸோ அதுதான் இங்க டிஃபைன் பண்றாங்க. ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வயா திஸ் கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். எது வழியா ஆக்சஸ் பண்றோம்? வி ஆர் ஆக்சஸிங் ஓவர் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்ல மூலயமா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, யூ கேன் ஆல்சோ ஆக்சஸ் இட் யூசிங் VPN ஆர் பிரைவேட் டனல் மூலயமா நீங்க செக்யூர் ஆக்சஸ் பண்ணலாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருந்து, இல்லை உங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து. இன்கேஸ் நீங்க டேட்டா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, எப்படி நம்ம VPN மூலமா ஆக்சஸ் பண்றதுன்றதுலாம் லைவா டெமோல பார்ப்போம். ஸோ யூ டி நாட் வரி அபவுட் இட். பட் பிரைமரி கிளவுட் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பப்ளிக் கிளவுட்னு சொல்றாங்க. ஸோ ஏன் பப்ளிக் கிளவுட் சொல்றாங்க அப்படின்னா எந்த பப்ளிக் வேணா நம்ம வந்து இங்க வந்து சர்வீசஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஆத்தென்டிசிட்டி தென் கிரெடிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் உங்களை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வைப்பாங்க. செக் பண்ணி தான், வேலிடேட் பண்ணி தான், உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் வேலிடேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, இட் இஸ் நாட் தட் யார் வேணா போயிட்டு என்ன வேணா பண்ணலாம்னு கிடையாது. ஸோ தெர் இஸ் டெஃபினெட்லி கிரெடிபிலிட்டி செக் வில் ஹேப்பன், ஆத்தென்டிசிட்டி செக் வில் ஹேப்பன், அது ஆத்தரைசேஷன்ல நடக்கணும். ஸோ ப்ரொவைடட் இஃப் யூ ப்ரொவைட் ஆல் த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன், if you meet the required criteria, then உங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் லாஸ்டா ஃபைனலா இதுல வந்து பே அஸ் யூ கோ பிரைசிங் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ பே அஸ் யூ கோ பிரைசிங் மாடல் அப்படின்னா யூட்டிலிட்டி மாடல் நீங்க புரிஞ்சுக்கலாம். யூட்டிலிட்டி மாடல் அப்படின்னா இப்ப நீங்க வீட்டுல கன்சியூம் பண்ற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி மீட்டர் பண்றாங்கல்ல, மீட்டர் பண்ணி we are paying for the consumption. So utility model சொல்லலாம், இல்ல consumption based model சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க கன்சியூம் பண்றீங்களோ ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100 GB இல்ல 1 TB ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க, இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 VM யூஸ் பண்றீங்க, அதுல வந்து 10 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு CPU, மெமரி, ஸ்டோரேஜ், எத்தனை OS, எத்தனை பப்ளிக் IP, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி மீட்டர் பண்ணி ஸோ நீங்க இதுதான் கன்சியூம் பண்ணிருக்கீங்க, இதுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு they will be providing the bill end of the month. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணதுக்கு தான் நீங்க பே பண்றீங்க. யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் சம்திங் விச் யூ டோன்ட் யூஸ். ஓகே, நீங்க அதை எப்போ வேணா நீங்க மாத்திக்கலாம். யூ கேன் இஃப் யூ வாண்ட் டு ரைட் சைஸ் இட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த அன்வான்டட் ரிசோர்சஸ் எனி டைம் யூ கேன் கோ அண்ட் ரிமூவ் இட். ஸோ இந்த மெயின் ஃபிளெக்சிபிலிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கிளவுடோடைய அமேசான் டெஃபினேஷன் என்னது? ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் via the cloud services platform through internet with pay as you go pricing model. இதுல வந்து ரொம்ப முக்கியமான 5 ஃபீச்சர் வந்து அவங்க கன்வே பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கிளவுட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ ப்ராக்டிஷனர் எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா ஒரு 6 விஷயம் வந்து நம்ம எல்லா கிளவுடுக்குமே இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 6 தான் வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபண்டமெண்டல் அட்வான்டேஜ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து கேபெக்ஸ் வந்து கொஞ்சம் கேபெக்ஸ் இருக்கலாம், பட் அகெயின் இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் கம்ப்ளீட் கேபெக்ஸ் மாடல். ஸோ கேபெக்ஸ் மாடல் அப்படின்னா I'll try to explain it in little more details. So just a second. ஸோ 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. எல்லா விதத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பர்ச்சேஸ்க்குமே இப்ப இந்த 2 மாடல் நமக்கு அப்ளிகபிள். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாலும் யூ கேன் கோ அண்ட் ரெண்ட் அ ஃபிளாட் ஆர் யூ கேன் பர்ச்சேஸ் அ என்டையர் ஹோம். யூ கேன் ஓன் அ கார் ஆர் யூ கேன் ஹையர் அ கார். ஓகே, ஆர் யூ கேன் ரெண்ட் அ கார். அந்த மாதிரி வந்து நமக்கு வி ஆர் கெட்டிங் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபெக்ஸ் அண்ட் ஆபெக்ஸ்.
கேபெக்ஸ் அப்படின்னும் போது ஓகே இதுல வந்து நமக்கு அப்ஃப்ரண்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே ஸோ கேபெக்ஸ்ல வந்து வி ஹேவ் டு டூ அ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் ஸ்விட்ச் வேணும், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹார்ட் டிரைவ் கெப்பாசிட்டி, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் purchase that product. Either அது லைசன்ஸா இருக்கலாம், or it can be hardware or whatever. You have to go and purchase that. Okay, so just a second. ஓகேங்க, ஸோ பேரலாக இன்னைக்கு நமக்கு டெராஃபார்ம் செஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் சேயிங் ஹை தேர். ஓகே, ஐ ஆல்சோ சென்ட் a notification. ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து வி நீட் டு பே த மணி அப் ஃப்ரண்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி ஓன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ வி ஹேவ் டு ஓன் த ப்ராடக்ட், வி ஹேவ் டு பர்ச்சேஸ் த லைசன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். வேற ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல், கிளவுட் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் ஆர் யூட்டிலிட்டி மாடல் ஆர் பே as you go pricing மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணுது. ஓகே, ஆர் ஆபெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளவுடோட மாடல் இதுதான். ஸோ கேபிட்டல் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்ஷன் போகும்போது, கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் போகும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க உங்க பாக்கெட்லேருந்து நீங்க யூ டு நாட் ஸ்பெண்ட் எனிதிங் அப் ஃப்ரண்ட். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சில கிளவுட் ப்ரொவைடர்லாம் வந்து 3 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டியர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ கூகுள் ஜிசிபி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $300 கிரெடிட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, 3 months ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறாங்க. சேம் லைக் தட் அஜூர்லயும் அதே மாதிரி தான் 1 month உங்களுக்கு $200 கொடுத்து நீங்க என்ன வேணா கிரியேட் பண்ணலாம் சொல்றாங்க. 1 year வரைக்கும் அந்த ஃப்ரீ டியர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சேம் லைக் தட் அமேசான்லயும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டியர்ல வந்து நிறைய சர்வீசஸ் வந்து நீங்க 1 year வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ டியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், அரல்ஸ் அந்த கிரெடிட்டையும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஆர் நீங்க ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months நீங்க உங்களுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க ரன் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட ஓன் ஹார்ட்வேர் ஆர் உங்களுடைய ஓன் சிஸ்டம் நீங்க செட்டப் பண்ணி ரெடி பண்றீங்க அப்படின்னா வி நெவர் நோ ரைட். நம்ம ஒரு பிசினஸ்ல வந்து மெயின் ப்ராப்ளமே என்ன, நம்மளால வந்து கெப்பாசிட்டியை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து நெக்ஸ்ட் 1 yearல வந்து 1000 கஸ்டமர்ஸ் வருவாங்க, இல்ல ஐ வில் கெட் திஸ் மச் டேட்டா கெப்பாசிட்டி தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வி கேன் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். பட் அகேன் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து 1 yearல கரெக்டா நடக்கலாம், இல்ல இட் மைட் டேக் சம் டைம் ஆர் இட் நடக்காமையும் போகலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப் ஃப்ரண்ட்ல நம்ம கிளவுடை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கெட் டிசப்பாயிண்டட். ஸோ நோ அப் ஃப்ரண்ட் காஸ்ட். அதே மாதிரி நம்ம எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணவே தேவையில்லை. நோ நீட் டு பர்ச்சேஸ் ஆர் மேனேஜ் காஸ்ட்லி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய சர்வர் ஹார்ட்வேர், நெட்வொர்க் கியர், உங்களுடைய ஸ்டோரேஜ் அப்ளையன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம வாங்காமையே நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணுமோ, நீங்க பெட்டாபைட்ஸ்ல கெப்பாசிட்டி வேணும்னா தே வில் ப்ரொவைட் யூ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் ஸ்பீட் நெட்வொர்க் பேக் எண்ட் வேணும் அப்படின்னா அதுவும் அவங்க பேக் போன் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்றப்ப அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ எபிலிட்டி டு பே ஃபார் மோர் ரிசோர்சஸ் when you need it, ability to stop paying for resources when they are no longer needed.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுன்றப்ப நம்ம ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் லான்ச்சிங் ஈவெண்ட் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல மட்டும் அந்த ஒரு மாசம் அந்த 2 வாரம் மட்டும் உங்களுக்கு அதிக CPU, மெமரி, ஸ்டோரேஜ் ஆர் நெட்ஒர்க்லாம் தேவைப்படலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணுன்ற மாதிரி அடிஷனல் சிஸ்டம்ஸை நீங்க ரன் பண்ணிட்டு அந்த கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஆக்சுவலி நீங்க போயிட்டு அதிகமா சர்வர்ஸை ரெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க ரன் பண்ணிட்டு திருப்பி அதை கொண்டு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a பிக் சேலஞ்ச். வேற இங்க வந்து நம்ம வர்ச்சுவலா நம்ம பப்ளிக் கிளவுட்ல இருந்து என்னன்றப்ப நம்ம ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், அமௌண்ட் ஆஃப் CPU, அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ எனக்கு வேணான்றப்ப நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க கன்சியூம் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் பில் வரப்போகுது. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆபெக்ஸ் மாடல்ல ஒர்க் ஆகுறதால இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து மெயினா வந்து இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரன் பண்ண முடியும்ன்றது தான் மெயினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிஸ்டம்ஸை ரைட் சைஸ் பண்றது, சிஸ்டம் வந்து ப்ராப்பரான யூட்டிலைஸ் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வி ஹேவ் டு பிளான் இட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ கேபெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ அப்ஃப்ரண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இனிஷியலா நம்ம வந்து ஒன் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம். இது நம்ம சரியா பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நிறைய ஓவர் ப்ரொவிஷனிங் பண்ணிடுவோம், இல்லை வந்து அதிகமான கெப்பாசிட்டி வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாத அளவுக்கு ஆயிடும். வேறஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபெக்ஸ் வந்து இட் இஸ் ஸ்பெண்டிங் மணி ஆன் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஓவர் த டைம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க ரெண்டிங் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இது சிமிலர் டு ரெண்டிங் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு ரெண்ட் பண்றது, இல்ல கார் ரெண்ட் பண்றது, இல்ல ஒரு கம்பெனி வெஹிக்கல் லீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் மாடல். ஓகே, ஸோ வேணுன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப வி கேன் ரிலீஸ் இட் பேக். ஸோ இதுதான் வந்து கிளவுடோடைய மாடல். ஓகே, ஸோ தே கால் இட் அஸ் ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம கிளவுடுக்கு வரதால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, தெர் இஸ் நோ கேபெக்ஸ் ஆர் லெஸ் கேபெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டெடிகேட்டடா ஹார்ட்வேர் வேணும், இல்லை டெடிகேட்டடா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இயருக்கு 2 இல்லை 3 வருஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க ரிசர்வ் பண்ணலாம். ஸோ அப்போ ரிசர்வேஷன் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் நோ அப்ஃப்ரண்ட்னு போகலாம். பட் தேர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ், டெடிகேட்டட் ஹார்ட்வேர் ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காசு நீங்க பே பண்ணி கூட நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து ரிசர்வேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மெயினா வந்து கிளவுடைய மாடல் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் ஆர் கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் அமேசானா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், எல்லா ப்ரொவைடரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி சிட்டில வந்து முக்கியமான எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து தே ஹவ் ப்ரொவைடட் தேர் பிரசன்ஸ் ஆர் தே ஹவ் செட் அப் தேர் டேட்டா சென்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு செகண்டரி லொகேஷன்ல வந்து யூ நீட் நாட் கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் எனி ரியல் எஸ்டேட் ஆர் டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்றது அந்த டைம்லாம் இல்லவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஐ வாண்ட் எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ் இன் சிங்கப்பூர் ஆர் சம் அதர் யூரோப்பியன் லொகேஷன் ஆர் US லொகேஷன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் இங்க இருக்கிற அப்படியே செட்டப்பை வந்து நீங்க டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து க்ளோன் பண்ணி யூ கேன் ஹேவ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஸோ ரொம்பவே ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மேசிவ் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். அப்படின்னு என்ன சொல்றாங்க, அவங்களுடைய நம்பர் ஆஃப் டேட்டா சென்டர், அவங்களுடைய குளோபல் பிரசன்ஸ். ஸோ வந்து ஈஸியா வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். நம்ம நினைக்கிற கண்ட்ரியில, நம்ம நினைக்கிற லொகேஷன்ல வந்து ஆல்ரெடி அவங்க வந்து டேட்டா சென்டர் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ வேணுன்ற இடத்துல நம்மளுடைய சர்வீசஸ் அப்ளிகேஷனை வந்து க்ளோன் பண்ணி யூ கேன் மூவ் அக்ராஸ். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான சேலஞ்ச் ஆன் ப்ரமைசஸ்ல என்ன அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி ப்ரொவிஷனிங். இப்போ எனக்கு வந்து 1000 யூசர் வருவாங்க அப்படின்னா அந்த 1000 யூசரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு இல்லை அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டி ப்ரொவிஷனிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஆக்சுவலா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா எதர் நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான கெப்பாசிட்டி வாங்கிடுவோம், ஓவர் ப்ரொவிஷனிங் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து அண்டர் சைசிங் பண்ணிடுவோம். இல்லை வந்து நமக்கு வந்து இவ்வளவுதான் யூசர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி ரொம்ப கம்மியா போறதும் இருக்கு. நம்ம அப்படியே ரொம்பவே கரெக்டாலாம் வந்து சைசிங் பண்ணி வாங்க முடியாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா
நெக்ஸ்ட் 3 இயருக்கு வந்து என்ன growth இருக்கு, நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு என்ன growth இருக்கு, அதை பார்த்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு யூசேஜ் வந்து 10 யூசர் இருக்கலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் 1000 யூசர் இருக்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் 5000 யூசர் இருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹார்ட்வேர் இன்வெஸ்ட் பண்றது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிப்ளாய் பண்றது எல்லாமே வந்து ஹை அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன் ஆர் ஹார்ட்வேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சிபியூ மெமரி இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவோம். பட் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்க ஆரம்பிக்கும்னா கிடைக்காது. ஸோ அப்போ வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க கெப்பாசிட்டியை கெஸ் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு வந்து நீங்க 100 GB கெப்பாசிட்டி டேட்டாக்கு கொடுத்துட்டு நான் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் அது 200 மாத்தலாம், இல்ல 1 இயருக்கு அப்புறம் அது 1 TB மாத்தலாம். ஸோ உங்களுக்கு எப்ப ஆக்சுவலா வேணுமோ அப்ப நீங்க ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம், அப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கிளவுடோடைய மாடல். யூ டோன்ட் ஹேவ் டு கெஸ் ஆன் கெப்பாசிட்டி, யூ டோன்ட் ஹேவ் டு பர்ச்சேஸ் சம்திங் யூ ரியலி டோன்ட் நீட். நாளைக்கு தேவையில்லாத வந்து இன்னைக்கு நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி invest on something which you really don't need in near future. ஸோ எப்போ வேணுமோ அப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், எனக்கு வேணான்றப்ப அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுடோடைய பெனிஃபிட் வந்து ரொம்பவே கெப்பாசிட்டி ஆஸ்பெக்ட்ல யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கெஸ் த கெப்பாசிட்டி. நீங்க வேணுன்ற மாதிரி நீங்க யூ கேன் ஸ்கேல் அவுட் அண்ட் ஸ்கேல் இன் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடை பத்தி சொல்லுவாங்க, இன்க்ரீஸ்ட் அஜிலிட்டி ஆர் ஸ்பீட். இப்ப எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை ஒரு எண்ட் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து டிடிஎம் சொல்லுவாங்கல்ல, டைம் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு ஆன் ப்ரெமைசஸ் ட்ரெடிஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு எண்ட் கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கறது வந்து டைம் டு மார்க்கெட். இப்ப இன்னைக்கு அப்ளிகேஷன் டெவலப் ஆயிடுச்சு, இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் டீம் ஆர் அந்த டெவாப்ஸ் டீம் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, அதுல வந்து 1000 யூசர் ஹிட் பண்ணா எந்த அளவுக்கு வந்து ரிசோர்சஸ் கன்சியூம் பண்ணுது. ஸோ அப்போ அந்த சிபியூ மெமரி அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி நீங்க பிசிக்கலா பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ஹார்ட்வேரை. தென் யூ ஹேவ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைசன்ஸ், அப்ளிகேஷன் லைசன்ஸ், அந்த சப்ஸ்கிரிப்ஷன், சப்போர்ட் மாடல், இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 months ஆகும் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல. உங்களுடைய ஓன் பிசிக்கல் டேட்டா சென்டர் சர்வர் ரூம்ல வந்து இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். வேற பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ப்ரொவிஷன் யுவர் அப்ளிகேஷன் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். உங்களோட அப்ளிகேஷன் கோட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கோடை டெப்ளாய் பண்ணி லைவுக்கு கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியர் few minutes போதும். ஓகே, யூ நீட் நாட் ஈவன் ஹேவ் ஹார்ஸ் ஆஃப் டைம். அன்னைக்கு அப்ளிகேஷன் கோட் ரெடியா இருக்கா, ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு புது ஃபீச்சர் ரெடியா இருக்கா அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பீடா அஜைலா இருக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, கரண்டா நம்ம பிசினஸ் வந்து இந்தியால இருக்கு, இல்ல சிங்கப்பூர்ல இருக்கு, ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை பிசினஸ் இன் அனதர் கண்ட்ரி ஆர் அனதர் ரீஜன் ஆர் அனதர் சிட்டி. ரொம்பவே குயிக்கா வந்து நம்மளுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வித் கிளவுட் ப்ரொவைடருடைய பிரசன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் பிசினஸ், யூ கேன் க்ளோன் யுவர் அப்ளிகேஷன் இன் செகண்டரி லொகேஷன். நீங்க அதை வந்து ஒரு அடிஷ்னலா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஃபார் லைக் அப்ரோச்ல வந்து இங்க இருக்கிற செட் ஆஃப் அப்ளிகேஷனை இன்னொரு டேட்டா சென்டர்லயும் நீங்க க்ளோன் பண்ணி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூ கேன் ஸ்டாப் ஸ்பெண்டிங் money in maintaining your own physical data centers and equipments. ஸோ இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எண்ட் டு எண்ட் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பிசிக்கல் டேட்டா சென்டர்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, ரேக்கு, டேப் லைப்ரரிஸ், நெட்வொர்க் டிவைசஸ், ஹைப்பர்வைசர்ஸ், உங்களுடைய சர்வர், ரவுட்டர், ஸ்விட்ச், ஸ்டோரேஜ் கியர், அது மாதிரி நிறைய காம்பனன்ட் இருக்கு. பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ், பேட்டரி, பவர், கூலிங், இதுக்கெல்லாம் தேவையான நிறைய ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி மேனேஜ் எனி திங். அதுல ஏதாவது ஃபெயிலியர் வருது அப்படின்னா அவங்க வந்து டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம், ஏதாவது ஸ்விட்ச்ல இருந்து ஏதாவது போர்ட் இஷ்யூ இருக்கு அப்படின்னா தே ஆர் த ஒன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபிக்ஸிங் இட். நம்ம வந்து பிசிக்கலா வந்து எதுவுமே நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ டாப் 6 பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் டாப் 6 பெனிஃபிட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, பட் ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we can keep on discussing more and more. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கரண்டா டேட்டா சென்டர்ல இருந்து நான் வந்து புது கஸ்டமர் கிடையாது, நான் ஸ்டார்ட் அப் கிடையாது, நான் ஐ ஹவ் ஆல்ரெடி ரன்னிங் அ பிசினஸ், என்னுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர்ல நான் நிறைய லைசன்சஸ் வாங்கியிருக்கேன், இல்லை நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூ கேன் பிரிங் தோஸ் லைசன்சஸ் டு கிளவுட். பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் டு கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, BYOL சொல்லுவாங்க, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் டு கிளவுட்.
ஸோ இந்த லைசன்ஸை நம்ம கிளவுடுக்கு கொண்டு வரதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 45 to 50% வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து லைசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் நீங்க வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்றீங்க இல்ல வந்து ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல OS லைசன்ஸ் இன்க்ளூடட். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 45% அதுல வந்து அப்படியே காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். நீங்க உங்களுடைய ஓன் லைசன்ஸ் கீ அங்க என்டர் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் லைசன்சஸ் OS லைசன்சஸ் எல்லாம் நம்ம லெவரேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ வேணுன்றப்ப நம்ம சர்வீஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் பண்ணலாம் ஆர் we can just say we can commission the services or we can decommission. நமக்கு வேணான்றப்ப அதை we can delete it or decommission it. ஸோ நிறையவே ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து இந்த கிளவுட் டேட்டா சென்டர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு ரீசன் வந்து வர்ச்சுவலைசேஷன் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஜரேஷன் கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பா வர்ச்சுவலைசேஷன் ஃபெயில் ஆயிருந்தது அப்படின்னா கிளவுடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ வர்ச்சுவலைசேஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன் இருக்கு. சர்வர் வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் வர்ச்சுவலைசேஷன் அப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரா ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா VMwareோடைய x86 வர்ச்சுவலைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அது ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ் அந்த மார்க்கெட்ல வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது. முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் சர்வரை பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்ல ஒரு லினக்ஸ் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணி அதுல நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஜென்ரல் பிராக்டிஸா இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், என்ன மாதிரியான ப்ரீ ரெக்வசைட் வேணும், அதெல்லாம் நம்ம பிசிக்கலா லோட் பண்ணி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பிசிக்கல் ஹார்ட்வேர் ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு சர்வர்ல வந்து ஒரு 8 GB RAM, ஒரு 2 CPU இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு இருந்தது. வேற இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பிசிக்கல் சைட்லேயே வந்து இன்டெல் ப்ராசஸர்ஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய கெப்பாசிட்டி கொண்டு வந்துட்டாங்க. மெமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நிறைய ரேம்லேயும் வந்து புது புது டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய கெப்பாசிட்டி சப்போர்ட் வந்துருச்சு. சர்வர்ல எல்லாம் இப்ப டெராபைட்ஸ் ஆஃப் மெமரியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஓகே, யூஸ் பண்ணலாம். வேற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்றதுனால பெரிய நஷ்டம் கிடையாது, ஒரு பெரிய ரெவென்யூ லாஸ் கிடையாது. வேற இன்னைக்கு இருக்கிற சர்வர் ஹார்ட்வேர், பெரிய சர்வர் ஹார்ட்வேர்ல வந்து நீங்க வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்றீங்க அப்படின்னா there will be a lot of resource wastage. ஏன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு. மொபைல்லே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சாதாரணமா 8 GB மெமரி, 12 GB மெமரின்னு சொல்றாங்க. அப்ப சர்வர்லாம் வந்து டெராபைட்ஸ்ல வந்து மெமரி கிடைக்குது கெப்பாசிட்டி. CPU அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் சைக்கிள் கிடைக்குது. ஸ்டோரேஜும் வந்து இன்பில்ட்டா நிறைய டெராபைட்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் சர்வர்லேயே கொடுக்குறாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB 4 TB 2 TB எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வரும்போது அந்த ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு OS ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் சேலஞ்சை வந்து இனிஷியலா வந்து ஓவர் கம் பண்ணது வந்து VMware as a ப்ராடக்ட். இது வந்து இந்த வர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது வந்து லாஸ்ட் 50-60 இயர்ஸா இருக்கு. பட் ஆனா x86 பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய ரெகுலரா ட்ரெடிஷனல் அப்ளிகேஷன் ரன் பண்ற பிளாட்ஃபார்ம்ல VMware தான் வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து தே கிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கால் ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் அப்படின்றது வர்ச்சுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்றோம். அது வந்து VMwareோடைய vSphere ESXi இருக்கலாம், ஆர் மைக்ரோசாஃப்டோடைய ஹைப்பர்வியா இருக்கலாம், இல்ல AWS உடைய நைட்ரோவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு. ஸோ இதுல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் எல்லாமே ரன் ஆகுது. ஸோ அப்போ ஹைப்பர்வைசர் அப்படின்னா வர்ச்சுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தே ஆர் நாட் அண்ட் ஐடி கம்பெனி. ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐடில இல்லை. இனிஷியலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே வேற புக் செல்லர் ஆர் ஆன்லைன் ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா தே வேர் செல்லிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், CD DVD புக்ஸ் இதெல்லாம் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா தே ஃபெல்ட் லைக் இட் இஸ்
கோயிங் டு பி அ மோர் சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படின்ட்டு தான் எல்லா கம்ப்யூட்டிங் சர்வீசஸும் அவங்க வந்து ஆன்லைன்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம அமேசானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்ல வந்து அவங்களுடைய ஓன் நைட்ரோ ஹைப்பர்வைசர் இருக்கு. ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அலோயிங் ஃபார் விஎம்வேர் விஸ்பியர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய பப்ளிக் டேட்டா சென்டர்ல. யூ கேன் ஆல்சோ யூஸ் அதர் கம்பெனி ப்ராடக்ட். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் யூஸ் இட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஸ்பெசிபிக் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க கிடையாது. ஸோ தே கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ தே அலோ எவ்ரி ப்ராடக்ட், எவ்ரி ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன், எவ்ரி ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன உங்களுக்கு உங்க அப்ளிகேஷனுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க யூ கேன் கன்சியூம் இட், யூ கேன் ரன் இட் இன் த பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வர்ச்சுவலைசேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரே ஒரு சர்வர் ஹார்ட்வேர்ல நிறைய இன்ஸ்டன்சஸ், நிறைய வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இந்த பழைய மாடல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்ப இருக்கிற டெக்னாலஜி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு 1000 அப்ளிகேஷன் என்னுடைய பிசினஸ்க்கு தேவைப்படுது. நான் ஒரு பெரிய கம்பெனி, என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு, 500 அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்ப 500 அப்ளிகேஷனுக்கு எத்தனை பிசிக்கல் சர்வர் தேவைப்பட்டிருக்கும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சர்வர்ஸ் தேவை. ஸோ அப்ளிகேஷன் மட்டுமே போதுமான்னு கேட்டா இல்ல. அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் தேவைப்படும், அதுக்கு வந்து மிடில் வேர் தேவைப்படும், நீங்க அதை கனெக்ட் பண்றதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் சிஸ்டம்ஸ், வெப் சர்வர்ஸ் தேவைப்படலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ மைட் ஆல்சோ நீட் சம் அடிஷ்னல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, ஆக்டிவ் டைரக்டரி, ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி நம்ம நிறைய அடிஷனல் சர்வர்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 600 சர்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 600 சர்வர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நம்பர் நான் சொல்றேன். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸ், மிடில் வேர், ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா அதுவே வந்து 200-250 சர்வர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ நமக்கு 600 பிசிக்கல் சர்வர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரேக்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 சர்வர் நம்ம லோட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து 60+ ரேக்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரேக்ஸ்னும் போது 60 நெட்வொர்க் ஸ்விட்ச் வேணும், டாப் ஆஃப் த ரேக் ஸ்விட்ச். அதே மாதிரி அதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு சென்ட்ரலைஸ்ட் ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு பெரிய சர்வர் ரூம், ஒரு டேட்டா சென்டர் தேவைப்படும். ஓகே, 60 ரேக்ஸ்னும் போது ஸோ அதே கெப்பாசிட்டியை இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி பாருங்க. என்ன ஆச்சு ஆக்சுவலா, ஒரே ஹார்ட்வேர்ல நம்ம 10 விஎம் வரைக்கும் இல்லை 15 விஎம் வரைக்கும் ரன் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, இந்த வர்ச்சுவலைசேஷன்ன்றது ஒரு பெரிய ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிசிக்கல் சிபியூ, பிசிக்கல் மெமரி, ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்குலாம். ஸோ அப்போ வந்து அதுதான் வந்து ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன், வர்ச்சுவலைசேஷன், சர்வர் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சர்வர்ல கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸை வந்து ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் வந்து பிட்வீன் வர்ச்சுவல் மெஷின்ஸ் நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம சர்வர் மட்டும் வர்ச்சுவலைசேஷன் பண்றது கிடையாது. இப்போ நெட்வொர்க் வர்ச்சுவலைஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் வர்ச்சுவலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்துருச்சு இப்ப. ஸோ சிபியூ, மெமரி இதெல்லாம் வந்து நம்ம பிட்வீன் வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல நமக்கு, யூ ஹவ் ஸ்டார்டட் சேவிங் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஒரு ஹார்ட்வேர்ல நம்ம 10 விஎம் ரன் பண்ணும்போது இப்போ நமக்கு பிசிக்கலா எத்தனை சர்வர் தேவை? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்கலா வந்து 10 டைம்ஸ் கம்மி ஆயிடுது உங்களுக்கு. ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் 50 to 40 to 50 சர்வர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, அதுக்கு மேல தேவைப்படாது. 50 சர்வர்ஸ்னும் போது ரேக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 ரேக் இருந்தா போதும் மேக்ஸிமம். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி 5 நெட்வொர்க் ஸ்விட்சஸ், பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது கனெக்ட் பண்ற ரவுட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு டேட்டா சென்டர்ல 60 ரேக் இருந்த இடத்துல வந்து இப்ப 5 ரேக் தான் தேவைப்படுது, இல்ல 4 ரேக் தான் தேவைப்படுது. ஸோ அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷன் வந்து ஒரு பெரிய ஹார்ட்வேர் ரிடக்ஷன் கொண்டு வந்துருச்சு. ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர்ல நமக்கு தேவையான ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. நெட்வொர்க் சைட்லயும் வந்து ரொம்பவே நிறைய கேபிள் கனெக்ஷன்ஸ், நிறைய நெட்வொர்க் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஹார்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே டிராஸ்டிக்கலா வந்து 1/10 கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா சென்டரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆன் பிரம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்கல் டேட்டா சென்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 பேரா தேவைப்படும். ஏன்னா வந்து அத்தனை நம்பர் ஆஃப் சர்வர் இருக்கு, ரேக் இருக்கு, ஸ்விட்ச் இருக்கு, அதுக்கு தேவையான யூபிஎஸ், பேட்டரி, ஜென்ரேட்டர், கூலிங், பவர் எல்லாமே, ஏர் கண்டிஷனிங் எல்லாமே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். வேற இந்த இடத்துல பாருங்க
நாட் ஒன்லி சர்வர் வந்து பிசிக்கலா சர்வர் கம்மியாகும் போது அதுல இருந்து வெளியாகக்கூடிய ஹீட், கூலிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அப்படியே பில் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1/10 அப்படியே கம்மியாயிடுச்சு. நாட் ஒன்லி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக் எண்ட்ல சப்போர்ட்டிங் காம்பனன்ட்ஸ், அதனால வரக்கூடிய பில், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே, பவர், கூலிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிக்கலி. ஸோ இப்போ வர்ச்சுவலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ வர்ச்சுவலைசேஷன் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லான்னு கேட்டா இல்லை. ஏன்னா பிசிக்கல் சர்வர்ஸ் வந்து நிறைய கெப்பாசிட்டி ஆஃப் மெமரி, சிபியூ வந்ததால தான் நம்ம வர்ச்சுவலைசேஷன் மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர், சிபியூ, மெமரி, விஎம்வேர் லைக் கம்பெனிஸ், வர்ச்சுவலைசேஷன் ஓஎஸ் கொடுக்குறவங்க, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் சக்சஸ் தான் சொல்லலாம். ஸோ கிளவுட் இன்னைக்கே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஹார்ட்வேர்ல நடந்த எவல்யூஷன், விஎம்வேர், வர்ச்சுவலைசேஷன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ல வந்த புது புது டெக்னாலஜி இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் a பிக் சக்சஸ் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ AWS பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் ஹைப்பர்வைசர் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் நைட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இனிஷியலா வந்து அவங்க அந்த கஸ்டமைஸ்டு ஜென் யூஸ் பண்ணாங்க, KVM யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிரைமரியா வந்து தே ஆர் ப்ரிஃபரிங் ஃபார் அமேசான் நைட்ரோ. ஈவன் VMware vSphere வந்து தே ஆர் அலோயிங் ஃபார் running as a virtualization hypervisor in their data center. ஸோ அதை பத்தி நம்ம லேட்டரா நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா virtualization was a major reason for cloud computing success. ஓகே, ஸோ அடுத்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து இங்க நிறையவே அதிகமா இருக்கும் கம்பேர் டு யுவர் ஓன் ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர். இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ கெட் பெட்டர் அவைலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க சர்வர்ஸை வந்து மல்டிபிள் ரேக்ல கிளஸ்டர் பண்ணலாம், இல்ல மல்டிபிள் டேட்டா சென்டர்ல கிளஸ்டர் பண்ணலாம், இல்ல 2 டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல கூட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சர்வரை வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து அவைலபிலிட்டி வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டர் SLA, பெட்டர் சர்வீஸ் லெவல் அவைலபிலிட்டி வந்து கொடுக்க முடியும் பிகாஸ் ஆஃப் தேர் அண்டர்லேயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கு, நிறைய கிளஸ்டரிங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஹை அவைலபிலிட்டி வந்து நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வர்ச்சுவலைசேஷன் தான் நம்ம பேக் எண்ட்ல வந்து நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால நிறையவே பெனிஃபிட் இருக்கு. சி, ஒரு பிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் சர்வர்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து யூ ஹேவ் டு use some technology to migrate that particular application or server. Whereas virtual machine அப்படின்னும் போது அது ஒரு virtual logical folder மாதிரி தான், ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். ஸோ அப்போ அந்த ஃபோல்டரை வந்து நீங்க எங்க வேணா மூவ் பண்ணி அதை வந்து இன்னொரு ஹார்ட்வேர்ல ரன் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹைப்பர்வைசர் வந்து நாட் ஒன்லி ஹார்ட்வேர் ரிசோர்ஸை ஷேர் பண்றது இல்லாம இந்த ஹார்ட்வேர் கூட இருக்க டைட் இன்டெகிரேஷனை வந்து அது எலிமினேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த VM வந்து நீங்க எங்க வேணா மூவ் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி மைக்ரேட்டட், யூ கேன் ஈஸிலி மேக் அ காப்பி ஆஃப் தட் ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி இன்னொரு மெஷின் கொண்டு போயிட்டு அந்த VM அங்க ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபை ஆயிடுச்சு டெக்னாலஜி. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு க்ளோன், இட் இஸ் வெரி ஈஸி டு மைக்ரேட். போர்ட்டபிலிட்டி வந்து வர்ச்சுவலைசேஷனால ரொம்பவே சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இட் இஸ் ஈஸி டு மைக்ரேட், இட் இஸ் ஈஸி டு க்ளோன். ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வைக்கணும், ஒரு இமேஜ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஈஸியா நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஒரு AMI, அமேசான்ல வந்து அமேசான் மெஷின் இமேஜ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஈஸி டு காப்பி த கண்டென்ட். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து வந்த பெனிஃபிட்? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கேம் ஃப்ரம் தி போர்ட்டபிலிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து இட் கேம் ஃப்ரம் virtualization. ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். லெட் மீ அட்டெண்ட் திஸ் கால். ஏதாவது கொஸ்டின் இருந்தா மீன்வைல் கேட்க ஆரம்பிங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா மீன்வைல்? ஸ்டாண்ட் சார், அமர் பேசுறேன். கேளுங்க சார். நம்ம இப்போ எனிவே எண்ட் ஆஃப் த டே எந்த கிளவுட் எடுத்துட்டாலும் பேக் எண்ட்ல இட்ஸ் கோயிங் டு பி a physical layer, ரைட்டா? கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் கண்டிப்பா இருக்கும். ஆமா. ஒரு ஆன் ப்ரைமைஸ் ஆபரேஷன்ஸ் டீம்னா நம்மளுக்கு வந்து வர்ச்சுவலைசேஷன் டீம் தனியா இருக்கும், நெட்வொர்க் டீம் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதே மாதிரி AWS will maintain their own infrastructure with their own team. இல்ல they are giving, அவங்க வந்து தனியா இப்போ கான்ட்ராக்ட் மாதிரி வெளிய இப்போ இவங்க கம்ப்யூட் நீங்க பாத்துக்குவாங்க அந்த மாதிரி.
இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமேசான் நான் கிளியரா சொன்ன மாதிரி தே ஆர் நாட் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு ப்ரொவைடர் கிடையாது. கம்பேர்ட் டு மைக்ரோசாஃப்ட் ஆர் மற்ற ப்ரொவைடர் எடுத்துக்கிட்டீங்க, ஐபிஎம், ஹெச்பி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து தே கேம் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட், தே வேர் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ், இல்ல ஓஎஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்ளிகேஷன் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. தே கேம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட். ஸோ அப்ப அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து early 90sல இருந்தே இருக்கு. விண்டோஸ் 95 ஆர் விண்டோஸ் மில்லனியம் ஆர் அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குளோபலா வந்து அதை வந்து கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அப்ளிகேஷன், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான அப்டேட்ஸ், அதுக்கான ஹாட் ஃபிக்ஸஸ் அவங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜென்ரலா வந்து யூஎஸ்ல இருந்து மட்டும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க சின்ன சின்ன சர்வர் ரூம்ஸ், டேட்டா சென்டர்லாம் வந்து குளோபலா கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது மூலயமா தான் அவங்க பேக்கேஜஸ், அப்டேட், ஹாட் ஃபிக்ஸஸ், அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்றது, டவுன்லோட் பண்ண அலோ பண்றது, அவங்களுடைய ஹாட்மெயில், பிங், அவங்களுடைய சர்வீசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா ஸ்கேட்டர் பண்ணி ரொம்ப காலமா கொடுத்துட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து 90sல இருந்தே வந்து தே ஹேட் டேட்டா சென்டர் அக்ராஸ் த குளோப். வேற அமேசான் அப்படி கிடையாது. அமேசான் வந்து தே கேம் லேட் இன் டு திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட். அவங்க வந்து 2007ல இருந்து 2011 வரைக்கும் வெறும் ஹார்ட்வேர், அந்த டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இன் 2011 எவ்ரி கம்பெனி காட் ஷாக்ட் வித் அமேசான் ரிவீலிங் தேர் டேட்டா சென்டர் சைஸ். அமேசான் வந்து 2011ல வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர் சைஸை வந்து ரிவீல் பண்ணும்போது தே வேர் 6 times லார்ஜர் தேன் ஆல் த அதர் கம்பீட்டிங் பார்ட்னர்ஸ் புட் டுகெதர். இப்ப ஐபிஎம், ஹெச்பி இந்த மாதிரி டேட்டா சென்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இருந்த கம்பெனிஸோடைய எல்லா கம்பெனியோடைய டேட்டா சென்டர் சைஸை சேர்த்தாலுமே 5 to 6 times வந்து AWS உடைய டேட்டா சென்டர் சைஸ் வந்து அதிகமா இருந்தது, குளோபல் சைஸ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா they have invested on data center footprint and they have expanded like anything. So இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இனிஷியலா வந்து they were not having their own data center across the globe. ஸோ வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா they went with co-location. வேற ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரொவைடர் இருப்பாங்க, இப்போ சிஃபி மாதிரி இல்ல கண்ட்ரோல் எக்ஸ் மாதிரி டேட்டா சென்டர் சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வர்ச்சுவலா உங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ளோர் இல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர்டு கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இனிஷியலா. பட் தென் ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து அமேசான் ஓன் டேட்டா சென்டர் வந்துருச்சு. இப்ப ரீசெண்டா கூட நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் இந்தியா, தே ஆர் எக்ஸ்பேண்டிங் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, சிட்டிஸ். ஸோ அமேசானுடைய ஓன் டேட்டா சென்டர் வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னொரு கம்பெனி மூலயமா வாங்கி தராம இருக்கிறாங்களோ அப்பதான் அவங்க வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் கிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று கிடையாது. இனிஷியலா என்ன பண்ணாங்க, ஸோ அமேசானுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு கோ அண்ட் கெட் இட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்கணும். இல்ல வந்து ஒரு மேக் ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீசெல்லர் மாதிரி தான் இருந்தாங்க. வேற இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அமேசான் வந்து அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு. லினக்ஸ் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் அமேசான் அரோரா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வேறஸ் வந்து முன்னாடி வந்து அவங்க மைக்ரோசாஃப்டுடைய சீக்வலோ இல்ல அந்த ஓப்பன் சோர்ஸ் போஸ்ட்கிரெஸோ இல்ல எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் மை சீக்வலோ இந்த மாதிரி தான் நம்ம ஆரக்கிலோ அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் தான் அவங்க கொடுக்க முடிஞ்சது. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் இன்ஹவுஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ், இன்ஹவுஸ் ஹைப்பர்வைசர், ஈவன் வந்து அவங்களுடைய ஓன் ஹார்ட்வேர் வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஈவன் அவங்க யூஸ் பண்ற நிறைய ஹார்ட்வேர் வந்து purpose built for specific workloads. So data center owned data center மாறிடுச்சு, ஹார்ட்வேர் ஓன் ஹார்ட்வேர், ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓன் டேட்டாபேஸ், ஓன் ஹைப்பர்வைசர் போது என்னைக்கு வந்து அவங்களே இன்ஹவுஸா வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் போகும். இல்லாட்டி ஒரு ஷேர் தான் கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம மைக்ரோசாஃப்டோடைய லைசன்ஸை வாங்கி நம்ம கொடுக்கறதால வந்து அந்த மார்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஓவர் த பீரியட் வந்து லாஸ்ட் வந்து 15-16 இயர்ஸா வந்து எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா they used to be running their cloud on co-location. பட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு 2013-14ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் அவங்களுடைய ஓன் டேட்டா சென்டர், இப்பெல்லாம் வந்து ஓன் ஹார்ட்வேர், ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓன் ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக் எண்ட்ல வந்து அவங்களுடைய டெக்னாலஜி வந்து ரீவேம்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு அமேசானுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இனிஷியலா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஓகே ஓகே சார். பட் ஓன் ஹார்ட்வேர்ங்கிறது ஐ மீன்
அவங்க யூசேஜுக்கு மட்டும், இட்ஸ் நாட் ஃபார் பப்ளிக் யூசேஜ் அப்படிதானே? இல்ல அதான் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே சி அமேசான் ஓன் ஹார்ட்வேர் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க என்னென்ன ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பாருங்க டெஃபினேஷனு. இது வந்து அமேசானுடைய எப்படி கஸ்டம் சிப் கிரியேட் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எண்ட் டு எண்ட் வந்து அவங்களே ஓன் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வர்ல இருந்து, நெட்வொர்க்ல இருந்து, ஸ்விட்ச்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ப்ரிப்பேரிங் தேர் ஓன் லேப்ஸ். ஓகே, அந்த லேபோடைய நேம் இதுதான். ஸோ அதுக்கு தனியாவே கம்பெனியே ரன் பண்றாங்க. 2015 வந்து பாத்தீங்கன்னா தே பாட் திஸ் கம்பெனி. அந்த கம்பெனி மூலயமா தான் இப்ப கம்ப்ளீட் எல்லா ஹார்ட்வேர் ரிலேட்டடா இது எல்லாமே பண்றாங்க. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தே யூஸ் டு பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்குமே ஒரு சில லொகேஷன்ல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே யூஸ் டு ஹேவ் சம் கிரைட்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஷியா மார்க்கெட்ல வந்து எந்த ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப குயிக்கா வந்து டெலிவரி பண்றாங்க, இன்கேஸ் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு குயிக்கா வந்து ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அந்த லொகேஷன்ல அந்த கண்ட்ரில அந்த மார்க்கெட்ல வந்து யாரு பெஸ்டா இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிட்டாச்சி ஆர் டெல் ஆர் வாட் எவர் கம்பெனி யார் வந்து பெட்டரா சர்வீசிங் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க, யார் வந்து அந்த லொகேஷன்ல காஸ்ட் கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 கிரைட்டீரியா வச்சு அவங்க சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து குளோபலா வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் குளோபலா ஒரே ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர், ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ், ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க்லாம் அவங்க ஃபாலோ பண்ணது என்னைக்குமே கிடையாது. எந்த ரீஜன்ல யாரு பெட்டரா இருக்கிறாங்க, யாரு பெட்டரா வந்து ஹார்ட்வேர் சர்வீசிங் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் பண்றாங்களோ அதை சூஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அது எல்லாமே வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க ஃபுல்லா வந்து தே கேன் கெட் ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் திங்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது அவங்களுடைய ஹார்ட்வேர் கம்ப்யூட்டருடைய ஃபுல் வியூ தான். ஃபுல் எண்ட் டு எண்ட் வந்து அவங்க தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஹார்ட்வேரை வந்து மாத்துவாங்க. ஸோ அப்போ மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க அவங்களுடைய ஓன் ப்ராசஸர்ஸே வந்துருச்சு, கிராவிட்டான் ப்ராசஸர்ஸ். ஓகே, ஸோ நாட் ஒன்லி சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் அசம்பிளி கூட வந்து ஓன் ப்ராசஸர்ல வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அப்படி பண்ணாதான் வந்து தே கேன் கெட் ஃபுல் ரெவென்யூ. இல்லாட்டி வந்து ஒரு ஹார்ட்வேர் ப்ரொவைடர்கிட்ட வந்து அவங்க வாங்கி ரீசேல் பண்ணும்போது ஷேர் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாதி காசு மைக்ரோசாஃப்ட் வந்து பாதி காசு தான் இவங்களுக்கு வரும். ஸோ அது பாதி காசு கிடையாது, ஒரு சின்ன ஷேர் தான் கிடைக்கும். டேட்டா பேஸ்லயும் அதே மாதிரி தான். பட் இப்போ அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் கம்ப்ளீட் ரெவென்யூ அவுட் ஆஃப் ஹைப்பர்வைசர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. Okay. Okay. Sooner they can support ESXi அப்படின்னு கூட வரலாம் இல்ல, கம்பேட்டபிலிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர் மேனேஜ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா சரி கொடுக்கறத வந்து இவங்க பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து VMware on AWS அப்படின்னு வந்து அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. பட் இப்போ இந்த VMware on AWSக்கு வந்து AWS டீம் தான் வந்து VMware ப்ராடக்ட்லாம் சர்வீஸ் பண்றாங்களான்னா இல்ல, கிடையாது ஆக்சுவலா. ஸோ VMware உடைய டைரக்ட் சப்போர்ட் டீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கால் உங்களுக்கு லேண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து மேபி வந்து இனிஷியல் லெவல் 1 சப்போர்ட்டுக்கு இல்லை வந்து இனிஷியல் செக்குக்கு வேணா AWS சப்போர்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணி செக் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு VMware சப்போர்ட் டீமுக்கு தான் வந்து கேஸ் போகும். ஏன்னா வந்து vSphere ப்ராடக்ட் அவங்களுடைய அந்த பர்டிகுலர் பண்டில் வந்து அமேசானுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது. ஸோ வந்து VMwareக்கு தான் வந்து சப்போர்ட் போகும். இவங்க ஓன் இப்ப அமேசான் நைட்ரோல பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்டிப்பா அமேசானோட சப்போர்ட் டீமே வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அமேசான் நைட்ரோ இஸ் ஈக்குவலன்ட் டு VMware ESXi. ஓகே. ஸோ ஆமா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் போகும்போது ஒரு பெரிய பெனிஃபிட் இங்க பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா இந்த 6 பெனிஃபிட்டுமே எதை சுத்தி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா சென்டர், அந்த பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து ஆஸ் எ சர்வீஸா கிடைக்குது நமக்கு. ஸோ அதுதான் மெயின் திங். இப்போ ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு building a data center or choosing a location அப்படின்னா ஈவன் அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா சிஃபி மாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர் இருக்க லொகேஷன்ல வந்து கோலொகேஷன் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பிசினஸ். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ப்ரொவைடரே வந்து பாத்தீங்கன்னா they did not go with their own physical data center. ஏன்னா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா we need to go and choose a location which is free from
நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் சீஸ்மிக் ஜோன்லாம் வந்து டேட்டா சென்டர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. சீஸ்மிக் ஜோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் சைடாக இருக்கட்டும், கொல்கட்டா ஆர் இந்த சைடு குஜராத் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் ப்ரோன் டு எர்த்குவேக். வேறஸ் வந்து இங்கே கீழே வந்து சென்னை ஆர் அந்த சவுத் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி லெஸ் ப்ரோன் டு நேச்சுரல் டிசாஸ்டர் எஸ்பெஷலி எர்த்குவேக். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சுனாமி அண்ட் அதர் திங்ஸ். பட் டேட்டா சென்டர் வந்து நம்ம சீ ஷோர்ல கொண்டு போயிட்டு ரன் பண்ண போறது இல்லை. பட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத் ஆர் இந்த மாதிரி லொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது நான் சீஸ்மிக் ஜோன்ல வரும். வேற வந்து குஜராத் அந்த மேல ஆப்கானிஸ்தான் சைடு அந்த பார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் இன் டு ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்லாம் ரன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே குயிக்கா வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இட் ஹேஸ் டு பி இன் பெட்டர் லொகேஷன். பெங்களூர் மாதிரி லொகேஷன்லாம் ஏன் போறாங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே கம்மியான கூலிங் தேவைப்படும் பிகாஸ் ஆஃப் தியர் நேச்சுரல் ஆல்டிடியூட். ஸோ பிளஸ் இன்னொன்று வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து கொச்சினை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர்ஸ் நிறைய ஏன் வருது அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டர்நெட் ஹப்பா வந்து ஆக்ட் ஆகுது. நிறைய ஓவர்சீஸ் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து டெர்மினேட் ஆகுது, மும்பை சென்னை மாதிரி லொகேஷன்ல தான். ஸோ அப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை சென்னையில எல்லாம் வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து கொண்டு வருது. எஸ்பெஷலி மும்பைல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் ஹப் பிளஸ் வந்து ஓவர்சீஸ் கனெக்ஷன்ஸ் நிறைய வந்து அங்கதான் வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டேட்டா சென்டர் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபிஷியன்டான நெட்வொர்க் கனெக்ஷன், இன்டர்நெட் ஸ்பீட் ஆர் இன்டர்நெட் டெக்னாலஜிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா சென்டரை வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னாலே அந்த லொகேஷன் அந்த ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி சென்டர்ல போயிட்டு நம்ம வந்து டேட்டா சென்டர் ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு அவுட்ஸ்கட் ஒரு ஓஎம்ஆர், இசிஆர் ஆர் அம்பத்தூர் சைடு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஹேவ் அ ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸ். ஏன்னா வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து காஸ்ட் இன்வால்வ், அந்த எந்த மாதிரியான பவர் கனெக்ஷன்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரியான நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் கிடைக்குது எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சென்டரை வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஒரு ஏடபிள்யூஎஸ் மாதிரி எஸ்எல்ஏ ஹை அவைலபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் வந்து மினிமம் வந்து ஒரு டியர் 3+ ஆர் டியர் 4 லெவல் ஆஃப் டேட்டா சென்டரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமேசான் கொடுக்குற மாதிரி 99.99 ஆஃப் அவைலபிலிட்டி ஃபார் யுவர் ஸ்டோரேஜ் ஆர் 99.995 அவைலபிலிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹைலி அவைலபிள், ஹைலி கேப்பபிள். ஸோ இப்போ நம்ம ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் எக்ஸ், சிஃபி அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய டியர் 4 ரேட்டட் டேட்டா சென்டர் ஆர் டியர் 3+ ரேட்டட் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிசிக்கலா டேட்டா சென்டரை பத்தி ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க இந்த சிஃபி போர்ட்டல், கண்ட்ரோல் எக்ஸ் போர்ட்டல்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் வந்து ஏஷியால வந்து ரேட்டட் 4 ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி கண்ட்ரோல் எஸ். ஏஷியால வந்து லார்ஜஸ்ட் ரேட்டட் 4 டேட்டா சென்டர் வந்து அவங்களோட தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய டேட்டா சென்டருடைய லொகேஷன்ஸ் ஆர் அவங்களுடைய எந்த மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க போயிட்டு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த அவங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து 99.995 அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ கொடுக்குறாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல அந்த அளவுக்கு வந்து அன்இன்டரப்டபிள் பவர், அன்இன்டரப்டபிள் கூலிங், அன்இன்டரப்டபிள் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், பவர் கனெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதால தான் அவங்களால வந்து இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி பெஸ்ட் அப் டைம் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ரேட்டட் 4 டேட்டா சென்டர். ரேட்டட் 4ன்றது அதிகம், ரேட்டட் 3ன்றது ஸோ 1ஓட 2 அதிகம், 2ஓட 3 அதிகம். அது எப்படி நம்ம ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியா டேட்டா சென்டர் ஆடிட்டிங் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் having uninterrupted concept. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், கூலிங், நெட்வொர்க் இதெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இன்டர்நெட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 இல்லை 4 ப்ரொவைடர்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா தென் ப்ரொவைடர் நான் மீன் பண்றது ரிலையன்ஸ், ஏர்டெல், AT&T இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்லேருந்து நம்ம இன்டர்நெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஒரு ப்ரொவைடர் மட்டும் வந்து இப்போ ரெயில் நெட் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவைடர் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. சிமிலர்லி பவர் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ரா பவர், எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து வர பவரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. சோலார் ஆர் நியூக்ளியர் ஆர் விண்ட் பவர் ஆர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் தவிர்த்து அதானி சோர்ஸ் ஆஃப் பவரே வந்து தனி, அது வந்து பிரைவேட் பவர் கொடுக்குற ஆர்கனைசேஷன்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
எத்தனை ரிட்டண்டன்ட் இன்லெட் வச்சிருக்கோம், எத்தனை ரிட்டண்டன்சி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் உங்க டேட்டா சென்டருடைய ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ரேட்டட் 3 டேட்டா சென்டரா இல்ல 3+ ரேட்டட் டேட்டா சென்டரா, ஏன் 3+ சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே முக்காவாசி காம்பனன்ட் வந்து 3 லெவல் ஆஃப் ரிட்டண்டன்சி இருக்கும். ஒரு சில காம்பனன்ட் வந்து மட்டும் 4 இருக்கும், இல்ல ஒரு சில காம்பனன்ட் மட்டும் 3க்கு மேல இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அது 4ன்னு கொடுத்துட முடியாது, ரேட்டட் 4ன்னு. அப்போ வந்து ரேட்டட் 3+ சொல்லுவாங்க. Tier 3, Tier 3+, Tier 2+, Tier 2, Tier 1ன்னு சொல்லுவாங்க. Tier 4 தான் அதிகம். ஸோ Tier 4 டேட்டா சென்டர்ஸ் தான் இந்தியாவில் நம்ம நிறைய பார்க்க முடியுது. எஸ்பெஷலி கண்ட்ரோலர்ஸ், உங்க சிஃபி, இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ரேட்டட் 4 ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தே ஹேவ் பேக்கப் ஆப்ஷன்ஸ், ஆர் அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 ஜோன் ரிட்டர்டன்சி கொடுக்குறாங்க. பிசிக்கல் சர்வைலன்ஸ்ல இருந்து ஒரு டேட்டா சென்டர்ல வந்து ஒரு ஹார்ட்வேரை போய் டச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சர்வைலன்ஸ், பிசிக்கல் ஆத்தென்டிகேஷன், உங்களுடைய ஐடென்டிட்டி, ஒரு கூட ஒரு எஸ்கார்ட் இருப்பாங்க. அந்த இடத்துல உள்ளுக்குள்ள போனாலுமே வந்து கேஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு எல்லா சர்வர்லாம் டச் பண்ண முடியாது. நீங்க எந்த சர்வர்ல என்ன பர்டிகுலர் காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கீங்களோ அதை மட்டும் தான் அவங்க வந்து கேஜிங்ல அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் டேட்டா சென்டர்ஸ்லாம் 8 ஜோன் செக்யூரிட்டி லெவல்னு சொல்றாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் தே ஆர் கிவிங் த டேட்டா சென்டர் ரேட்டிங். இப்போ இந்த மாதிரி நம்ம டேட்டா சென்டர் வந்து குளோபலா ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் பவர், இன்வெஸ்ட் இன் கூலிங் டெக்னாலஜி, இன்வெஸ்ட் இன் யூபிஎஸ், ஜென்ரேட்டர், பேட்டரிஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி கிடையாது. ஓகே, இட்ஸ் ஹெவி அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே நமக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னவா இருக்கு, டேட்டா சென்டர் as a சர்வீஸா நமக்கு கிடைச்சிருது. ஸோ வி ஆர் ரெண்டிங் த டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி ஃபார் அவர் ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ நெட்வொர்க், ஸ்விட்ச், சர்வர்ஸ், routers or storage devices. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சர்வேலன்ஸ் கேமரா, சர்வேலன்ஸ் டிவைசஸ், ஆத்தென்டிகேஷன் டிவைசஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லோட் பேலன்சஸ், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, இது எல்லாமே நமக்கு ப்ரொவைடர் வந்து இப்போ நமக்கு ஆஸ் எ சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் மெயின்டைனிங் இட், தே ஆர் மேனேஜிங் இட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட். ஓகே, அதுவே நம்ம வந்து இங்க ஷேர்டு காஸ்டா வந்துருது உங்களுக்கு. ஷேர்டு pool of resources. டேட்டா சென்டர் வந்து நம்ம ஷேர் பண்றதால ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், ஷேர்டு காஸ்ட் வரதால ரொம்பவே வந்து நமக்கு சீப்பா இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதுக்கும் ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபிளாட்ல போயிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில தங்குனீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், அந்த லிஃப்ட் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஃபிளாட் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷேர்டு காஸ்டா வந்துருது உங்களுக்கு. அப்போ வந்து இங்க யூ ஆர் பேயிங் வெரி லெஸ் கம்பேர்ட் டு யுவர் ஓன் ஹவுஸ். ஃபார் ஓன் கார் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு கார் ரெண்ட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரெண்டிங் மாடல். கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது we are not purchasing anything, we are renting the resources. Instead of running our own servers, our own data center, we are running our services on someone else data center or someone else hardware. அதுதான் வந்து பேசிக் கிளவுட் உடைய விஷயம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கிளவுடோடைய டெஃபினேஷன், கிளவுடோடைய பெனிஃபிட்னு சொல்லலாம். இது நம்ம நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். நம்ம ஃபுல்லா வந்து என்டையர் செஷன் வந்து கிளவுடை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீல் லேர்ன் மோர் அண்ட் மோர் இன் த அப்கமிங் செஷன்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளவுடோடைய பேசிக் டெஃபினேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ இல்லை அப்படின்னா வீல் கேளுங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஓன் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, VMware vSphere இப்போ யூஸ் பண்ணோம்னா. ஸோ இப்போ அமேசான்ல வந்து பிசிக்கலா வந்து டிவைசஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண, அதாவது ரெண்ட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணுமா, இல்ல அது எப்படி ஒர்க் ஆகும்? சில கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட் பைண்டட் லைசன்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சில சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்து நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க ஆல்ரெடி எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு நீங்க செக் மார்க் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி ஏபிள் டு சேவ் காஸ்ட். ஈவன் அது வந்து VM லெவல்லையும் வர்ச்சுவல் மெஷின்லயும் வந்து எக்ஸிஸ்டிங் லைசன்சஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஆர்எல்ஸ் நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட் வாங்கி, ஏன்னா நீங்க லைசன்ஸ் சில லைசன்ஸ் வந்து இந்த ஹார்ட்வேர்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்ல ஒரு ஸ்பெசிபிக் டிவைஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் லைசன்சிங் மாடல் இருக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ பர்ச்சேஸ் டெடிகேட்டட் ஹோஸ்ட் ஆர் யூ கேன் ஆல்சோ கோ வித் வர்ச்சுவல் மெஷின் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இங்க AWS பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டன்ஸ்லயும் வந்து நீங்க லைசன்சஸ் யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஸோ இன்னொரு இதுவும் சொன்னீங்கல்ல அதுல நீங்க ரிசர்வேஷனும் பண்ணலாம். ஓகே, ரிசர்வேஷன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பிசினஸ் வந்து கண்டிப்பா வந்து நான் நெக்ஸ்ட் 1 இயர் 3 இயருக்கு வந்து பார்த்தோம்னா AWSல தான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க போயிட்டு சொல்லிடலாம், ஐ வாண்ட் கம்ப்யூட் ரிசர்வேஷன், எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும், எனக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஃப்ரண்டா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60% வரைக்கும் 60 to 65% வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ரிசர்வேஷன் பண்றதால. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ், கம்ப்யூட் சேவிங்ஸ் பிளான் ஆர் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி நம்ம போகலாம். டாட்லி டெடிகேட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஹை லெவல் இன்புட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? டெடிகேட்டட் கோர்ஸ்னா மேபி ஹார்ட்வேர் லேயர் நம்ம செலக்ட் பண்ணலாமா, இல்ல இட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் ஃப்ரம்? இல்ல, அவங்க ஹார்ட்வேர் வந்து பிசிக்கல் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து இந்த டெடிகேட்டட் ஹார்ட்வேர் வேணும், பிளஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கிராஃபிக்ஸ் கார்டோட வேணும், இல்ல வந்து ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட் டெக்னாலஜி வேணும்னு நீங்க சூஸ் பண்ணலாம். பட் வந்து எனக்கு இந்த மாடல் ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாது. ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்காக அப்படி போறாங்க அப்படின்னா மெயினா வந்து சில அப்ளிகேஷனுக்கு வந்து லீகல் காம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட் இருக்கும், செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து இன்னொரு கம்பெனியோடைய அப்ளிகேஷன் கூட ஒரே ஹார்ட்வேர்ல ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு சில அப்ளிகேஷனுக்கு. ஸோ அது வந்து இந்த SOC சாக் கம்ப்ளைன்ஸ் ஆர் இந்த HIPAA கம்ப்ளைன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளைண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் டெடிகேட்டட் ஹார்ட்வேர்ல ரன் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம வந்து மீட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டெடிகேட்டட் ஹோஸ்ட் போவாங்க. ஓகே, கொடுக்குறாங்க 3D ரெண்டரிங் வித் லார்ஜ் GPU எல்லாம் வந்து ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ரஞ்சித். ஓகே, ஸோ அதுவுமே தனித்தனியா வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் ஹோஸ்ட்ல வந்து யூ கேன் கோ அண்ட் செலக்ட் த தனித்தனியா அதுக்கு மாடல் இருக்கு. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எந்த மாதிரியான பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குன்றதுலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து கிளவுடோடைய ஃபண்டமெண்டல் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா வில் கோ இன் டு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்னன்றதை பார்க்கலாம். சார் ஒரு क्वेश्चन இருக்கு, கேளுங்க. சோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஹார்ட்வேர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்கும், காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. பட் கிளவுட்ல ஆல்ரெடி சீப்பா தானே இருக்கு, அதுல விசேஷன் யூஸ் பண்ணலாம். திருப்பி கேளுங்க விக்ரம். சார் VMware யூஸ் பண்றோம் சார், அது நம்ம பிசிக்கல் சர்வர்ல VMware யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா, கிளவுட் நம்மளுக்கு சீப்பா தானே இருக்கு, அதுல இருக்கு VMware யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ எதுக்கு விர்ச்சுவலா இன்னொரு மிஷினா அதை கொண்டு வரணும்? இல்ல நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல பிசிக்கலா நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் சர்வர்ல ரன் பண்ணும்போது வர்ச்சுவலைசேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அப்படிதான் நம்ம ரன் பண்ண முடியும். ஈவன் நீங்க எக்ஸாம்பிளுக்கு 2-3 அப்ளிகேஷன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல லோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ல ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா மற்ற அப்ளிகேஷனும் டவுன் ஆகும். ஸோ அதனால நம்ம தனித்தனியா தான் வந்து பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வர்ச்சுவலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த VM வந்து நீங்க தனியா ரீஸ்டார்ட் பண்ணலாம். இந்த VM ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் தான் டவுன் டைம் வரும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த பிசிக்கல் ஹார்ட்வேரை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றோம், நம்ம ஃபுல் யூஸ் ஆஃப் த ஹார்ட்வேர், பிசிக்கல் ஹார்ட்வேர். இப்போ இந்த ஹார்ட்வேர்ல வந்து 8 TB RAM இருக்கு அப்படின்னா அந்த 8 TB RAM வந்து நம்ம மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ல இருந்து கன்சியூம் பண்ணலாம். எவ்வளவு VM ரன் பண்ண முடியுமோ அவ்வளவு VM ரன் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணலாம். இப்ப வந்து இந்த வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் ஏன் வந்து அமேசான் மாதிரி பப்ளிக் கிளவுட் இல்ல VMware இது மைக்ரோசாஃப்ட் மாதிரி டேட்டா சென்டர்ல வந்து யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸா வந்து VMware யூஸ் பண்ண கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க யூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து they were very happy with their virtualization platform. ஸோ அந்த வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய லைசன்சிங், ஏன்னா vSphere vCenter இது எல்லாத்துக்குமே தனித்தனியா லைசன்சிங் இருக்கு. ஓகே, அந்த லைசன்சிங்கை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த லைசன்சிங் ஒரு பக்கம், பிளஸ் வந்து கரண்டா அந்த VMஸை வந்து அவங்க பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ DR மாதிரி இப்போ எனக்கு ஆன் பிரைம்ல வந்து என்னுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆகுது அப்படின்னா பப்ளிக் கிளவுட்ல வந்து என்னுடைய VM வந்து
க்ளோன் பண்ணி வைக்கணும், இல்ல வந்து ஒரு பிசினஸ் கான்டினியூட்டி கான்செப்ட்ல வந்து ஒரு ஆக்டிவா நான் கான்ஃபிகர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த விஎம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல இருந்து பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டருக்கு வந்து ஈஸியா மைக்ரேட் பண்ணலாம், ஆர் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்ல வந்து லெஸ் டவுன் டைம், லெஸ் டேட்டா லேக் வந்து வச்சு நீங்க க்ளோன் பண்ணி வைக்க முடியும், இல்ல வந்து ரெப்ளிகேட் ஆக்டிவா கூட நீங்க ரெப்ளிகேட் பண்ணி வைக்கலாம். ப்ரொவைடட் ஆன் பிரேம்ல இருக்க டெக்னாலஜியும் பப்ளிக் கிளவுட்ல இருக்க டெக்னாலஜியும் ஒரே டெக்னாலஜியா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்வேர் நீங்க ஆன் பிரேம்ல யூஸ் பண்றீங்க, பப்ளிக் கிளவுட்லயும் விஎம்வேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து க்ளோன் பண்ணலாம், ஈஸியா நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம், ஈஸியா மைக்ரேட் பண்ணலாம். சேம் எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் வந்து பப்ளிக் கிளவுட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல இருந்தே நீங்க ஆன் பிரேம் சர்வரையும் மேனேஜ் பண்ணலாம், பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற சர்வரையும் ஒரே கன்சோல்ல இருந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதால தான் வந்து VMware ஆன் AWS அதெல்லாம் போறாங்க சில கஸ்டமர்ஸ். விக்ரம், மேபி உங்க கொஸ்டின் வேற மாதிரி கொஸ்டின் வந்து திருப்பி நான் கேன் ஆன்சர் இட். திருப்பி வேணா ரீஃப்ரேஸ் பண்ணி கேளுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க, உங்க லைனு நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்ததால மியூட் பண்ணேன், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்லாட்டி நீங்க கேளுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அமர். சார் இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஃப்ரம் AWS சைட்ல இருந்து பண்றாங்கன்னா, இப்போ சுவிட்ச் லெவல் அப்கிரேட் இல்ல ஹார்ட்வேர் கம்ப்ளைன்ஸ் அந்த மாதிரி, சோ அப்போ இந்த மாதிரி VMs இங்க மைக்ரேட் பண்ணணும் அப்படி எதுவும் ரூல்ஸ் எதுவும் இருக்குதா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க, எந்தெந்த டிவைசஸ் எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்லாம் இதனால வந்து இம்பாக்டட் இன்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்ஃப்ரண்டா வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களுடைய டேட்டா பேஸ் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து இந்த பிளான் மெயின்டெனன்ஸ்ல வந்து இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹை அவைலபிலிட்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஆல்ரெடி வந்து மல்டிபிள் சர்வர்ல இல்ல மல்டிபிள் லொகேஷன்ல மல்டிபிள் டேட்டா சென்டர்ல நீங்க க்ளோன் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல ஹை அவைலபிலிட்டி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் யூ நீட் நாட் ரியலி வரி அபவுட் இட். பட் இன்கேஸ் நம்ம வந்து இதை எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாம நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பிளான் மெயின்டெனன்ஸ் டைம்ல வந்து நீங்க டவுன் டைம் கிடைச்சா டவுன் டைம் வாங்கிக்கலாம், இல்ல வந்து அதை மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தே வில் டெல் யூ அப்ஃப்ரண்ட். இன்கேஸ் அவங்க பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வந்து சர்வரோ நெட்வொர்க்கோ இல்ல ஸ்டோரேஜ்லயோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரொவைடட் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா தென் தே வில் கிவ் யூ ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் டு பிளான் யுவர் மைக்ரேஷன் ஆர் மூவ்மெண்ட், நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ரொம்பவே ஹை இம்பாக்ட் இருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா மைக்ரோசாஃப்டோடைய பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால வந்து ஒரு பெரிய கூலிங் பிரச்சனை நடந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க அப்ரப்டா வந்து ரொம்ப குயிக்கா வந்து அதை டவுன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. இது வந்து ரொம்ப ரேர் சுச்சுவேஷன் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே பிளான்டா தான் நடக்கும். அது வந்து உங்களுக்கு அப் டைம் உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் நோட்டீஸும் வந்து ரொம்பவே ஏர்லியா கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இப்போ மைக்ரேட்ங்கிறது இப்போ நம்ம பண்ண முடியாது இல்ல, நம்ம ஆப்ஷன் இருக்கு. சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு மூவ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேற ஒரு பிசிக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து நீங்க மூவ் பண்றது வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க அமேசானை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து ஆட்டோ ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து இங்க விமோஷன் நம்ம VMwareல சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பேக் எண்ட்ல வந்து வெர்ச்சுவல் மெஷின் வந்து மூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம மேனுவலாலாம் போய் மூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை மூவ் பண்றதும் பண்ணலாம், நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா ட்ரிகர் பண்ணலாம். ஓகே, மேனுவல் மைக்ரேஷனும் பண்ணலாம், இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து விமோஷன் சொல்றாங்களா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இல்ல ரிசோர்ஸ் இந்த ஹார்ட்வேர்ல பத்தல அப்படின்னா எந்த ஹார்ட்வேர்ல வந்து நமக்கு நம்ம விஎம்க்கு தேவையான இன்ஸ்டன்ஸ்க்கு தேவையான ரிசோர்சஸ் கிடைக்குதோ அங்க வந்து அது மூவ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து DRSன்னு சொல்லுவோம்ல, டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக் எண்ட்ல நடக்கும். அது பேக் எண்ட்ல வந்து VMs வந்து எந்த ஹார்ட்வேர்ல அந்த VMக்கு அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்சஸ் கிடைக்குதோ அங்க வந்து அது மூவ் பண்ணிடும். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் கேளுங்க இதை. இன்கேஸ் நம்ம வந்து இப்போ ஹைபிரிட் மாடல் யூஸ் பண்ணாக்கா ஃபியூச்சர்ல இது மாதிரி ஃபீச்சர் வருமானு சொல்லுங்க. இப்போ விமோஷன் வித்தின் சேம் பிளாட்ஃபார்ம்னா நம்ம விமோஷன் பண்ணலாம், அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்னா பண்ண முடியுமா? ஸோ அதுதான் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசா வருது. இப்போ அஷ்யூர் ஆர்க் இல்லை மைக்ரோசாஃப்டோடைய ஆர்க் ப்ராடக்ட்லாம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரே கன்சோல்ல இருந்து மல்டிபிள் ஹைப்பர்வைசர் மல்டிபிள்
பிளாட்ஃபார்மை வந்து ஒரே லொகேஷன் மல்டிபிள் கிளவுடை வந்து ஒரே கன்சோல்ல இருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் பிளேன் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த மூவ்மெண்ட் அந்த கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் கிளவுட் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஈஸியா ஆகிறதுக்கான இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. டிஸ்கஷன்ஸ் அந்த பிஓசி எல்லாம் பேக் எண்ட்ல வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, லேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து பாசிபிள் தான், அது நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆஸ் ஆன் டேட் வந்து பிட்வீன் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னுமே அந்த சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா அட் த எண்ட் வந்து இப்போ விஎம்வேர்ல வந்து விஎம்வேர்ல இருந்து அமேசானோடைய ஹைப்பர்வைசருக்கு வந்து லைவா மைக்ரேட் பண்றதோ இல்ல மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர் வில இருந்து விஎம்வேர் ப்ராடக்ட்டுக்கு மைக்ரேட் பண்றதோ இந்த வெண்டார் வந்து they have to accept it. கரெக்டா? ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து they have to come up with a solution, they have to come up with a kind of technology that can ஏன்னா இதுல வந்து வேற மாதிரியான ஃபார்மட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் டிஸ்க் ஃபார்மட் வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் விஹெச்டி ஆர் விஹெச்டிஎக்ஸ்ன்னு சொல்றாங்க. வேற விஎம்ஏர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஎம்டிகே, அது வந்து வேற மாதிரி ப்ரொவிஷனிங் ஃபார்மட், வேற மாதிரியான ஃபைல் சிஸ்டம். விஎம்ஏரோடைய ஃபைல் சிஸ்டம் வந்து விஎம்எஃப்எஸ்ன்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. என்டிஎஃப்எஸ் இருக்கு, ரெசிலியன்ட் ஃபைல் சிஸ்டம் இருக்கு. ஸோ there is a challenge actually, there is a gap. Okay, not only hypervisor technology, back endல இருக்கக்கூடிய ஃபைல் சிஸ்டம், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற இருக்கு. ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து போர்ட்டபிளா மாத்துறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு ஆல்ரெடி there are lot of projects running in back end. ஓகே, ஸோ அது என்னைக்கு வரும்ன்றதெல்லாம் there is no guarantee, பட் நடக்கும் ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வந்து. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து they are choosing multi cloud strategy இல்ல. ஸோ அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து if they want their application to be highly available between cloud provider அப்படின்னா இதெல்லாம் வந்து கொடுத்தாதான் அவங்களால வந்து கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே ஓகே, ஐயா அண்டர்ஸ்டுட். ஏன்னா இப்போ நெட்வொர்க்கிங்ல இப்படிதான் இப்போ விஎன்எஃப் ஸ்விட்சிங் மனோலாம் வந்திருக்கு. அது சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ் பண்றாங்க. பட் அது சேம் சேலஞ்ச் தான் அவங்களுக்கும். ஏன்னா அந்த ஃபார்மேட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அந்த விஎம் வந்து விஎம்டிகே இல்லைன்னா விஹெச்டிகே நம்ம பண்ணாக்கா அது எடுத்துக்க மாட்டேங்குது. ஒன்லி கியூ கவ் ஆர் சம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் மட்டும்தான் அது எடுத்துக்குது. பட் அது குளோபலி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். எனி கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர் எனி க்ளோட் பிளாட்ஃபார்ம் ஆர் ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான். த ரீசன் ஐ எம் ஆஸ்கிங் த கொஸ்டின் இஸ், ரீசென்ட்லி வந்து நாங்கள் கவுட்டக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ணும்போது ஒரு பார்ஷல் இது வந்து உங்க கவர்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட்னு சொல்லுவாங்க இங்க. ஸோ அதுக்கு நாங்கள் மூவ் பண்ணும்போது எங்களுக்கு டேட்டா மைக்ரேஷன் வந்து பிக் சேலஞ்ச் ஆச்சு. ஈவன் நாங்கள் யூஸ் பண்ண ஏடபிள்யூஎஸ் பலூன் சர்வீஸ், டேட்டா சிங்க் சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் அந்த டேட்டா இன்டரப்ஷன் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. மைக்ரேஷன் ஆகும்போது டெராபைட் சைஸு பெகா சைஸ்ல இருக்கிறதெல்லாம் மைக்ரேட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சா இருக்கு. ஓகே ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை ஆயிட்டு வருது. மெயினா வந்து பேக் எண்ட்ல வந்து ஒரு லேண்டிங் ஜோன் ஒரு டெக்னாலஜி அப்படின்னா இப்போ ஏவியாட்ரிக்ஸ் மாதிரி கம்பெனிலாம் வந்து மல்டி கிளவுட் நெட்வொர்க்கிங் வந்து கொண்டு வராங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ்ல வந்து நெட்வொர்க்கிங்கை வந்து ஒரு சிங்கிள் பேன்ல கொண்டு வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்க சொல்யூஷனிங்லாம் ஆல்ரெடி இருக்கு இப்போ. ஓகே, ஏவியாட்ரிக்ஸ்லாம் சில கம்பெனிஸ்ல வந்து ஆல்ரெடி யூஸ் பண்றாங்க. இது வந்து பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து ரொம்பவே இப்போ வந்து யூஸ் பண்ண முடியும். வேற நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கவுடெக் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிங்கப்பூர் ஆர் அந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஓன் இன்ஹவுஸ் ஐடி டீம் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கவர்மெண்ட் கிளவுட் கிளவுட்னு சொல்றாங்க. இல்லை வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பப்ளிக் கமர்ஷியல் திங். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கவர்மெண்ட் என்டிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவ் கிளவுட்ல வந்து they will be supporting all different providers. Amazon உடைய AWS, Azure இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவாங்க. இது வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல மல்டிபிள் ப்ரொவைடர் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்லை மோர் தேன் ஒன் டேட்டா சென்டர் வந்து கம்பைன் பண்ணி இந்த சர்வீஸை கொடுக்கலாம். இது வந்து தனியா இன்ஹவுஸா சப்போர்ட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஏவியாட்ரிக்ஸ் மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி அதை கம்ப்ளைண்ட்னு சொல்லி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அஜூர் ஜிசிபி மாதிரி பெரிய பெரிய ப்ரொவைடர்ஸோடைய ப்ராடக்டே இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் 2-3 இயர்ஸா தான் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் ஏடபிள்யூஎஸ் தான் வந்து டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ற கவ் கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட அது அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் த பீரியட் வந்து கண்டிப்பா வந்து இட் வில் கெட் எக்ஸ்பேண்டட், திங்ஸ் வில் கெட் மோர் சிம்பிளிஃபைட். மெயினா வந்து நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் அந்த கவர்னன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தென் சர்வர் லெவல்ல இன்ஸ்டன்ஸ் லெவல்ல எல்லாம் வந்து மூவ் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி ஆயிடும் ஃபியூச்சர்ல. தேங்க்ஸ். No problem, Sridhar. So
மேபி யார் கேட்டா? விக்ரம், உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணனா இல்ல ஐ கேன் ஜஸ்ட் டேக் தட் கொஸ்டின் அகைன்? ஓகே சார். ஓகே ஃபைன். ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னா இப்போ ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் இதுலலாம் கொஸ்டின்ஸ் வரும்னு இருந்தது இல்லைங்களா? அதனால இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், இப்போ நம்ம பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடருடைய டேட்டா சென்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ அஸ் எ பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் நான் மீன் பண்றது வந்து அந்த கிளவுடை வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நான் சொல்றேங்க. ஓகே, ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எஸ்பின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சர்வீஸ் கன்சியூமர், கஸ்டமர் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are called as சர்வீஸ் கன்சியூமர். கன்சியூம் பண்றவங்க வந்து சர்வீஸ் கன்சியூமர், ப்ரொவைட் பண்றவங்க வந்து கிளவுட் ப்ரொவைடர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளவுட் ப்ரொவைடர் வந்து எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are responsible for physical infrastructure. இப்போ வந்து physical ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட்னா சர்வர் தான் வந்து அவங்க ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, சர்வர் ஹார்ட்வேர் தான். தென் physical network, physical டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய காம்பனன்ட். அதுல இருக்க யூபிஎஸ், பவர், கூலிங், அந்த ஜென்ரேட்டர்ஸ், வாட்எவர், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அந்த பிசிக்கல் என்டிட்டிஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிசிக்கல் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்கும் ஷேர்டு மாடலா இருக்கும். என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து விண்டோஸ் வேணுமா, லினக்ஸ் வேணுமா, எந்த மாடல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் மாடல்ல போனீங்க அப்படின்னா உங்களால வந்து எனக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ் வேணும், யார் யார் வந்து இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த போர்ட்ல வந்து இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல்லாம் நமக்கு கிடைக்கும். வேறஸ் நம்ம எனக்கு எந்த அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் வேணும், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ்ல இருக்கும். வேறஸ் வந்து எனக்கு ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் ஃபிளேவர் வேணும், எனக்கு ஸ்பெசிபிக் ஓஎஸ் ஃபிளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் வேணுன்ற மாதிரி கூட போகலாம் நம்ம. ஸோ எனக்கு வந்து ஒரு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணும், இல்லை ஒரு .NET பிளாட்ஃபார்ம் வேணும், இல்லை ஒரு ஸ்பெசிபிக் பைத்தன் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாதிரி நீங்க போகலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபிளேவர் ஆர் அப்ளிகேஷனுடைய வெர்ஷன் ரன் டைம் சூஸ் பண்றது வந்து நீங்க எதர் வந்து நீங்களே வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் பண்ணலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் மாடல் போகும்போது. பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடல் போகும்போது நமக்கு வந்து அது அஸ் அ சர்வீஸா உங்களுக்கு கிடைச்சிடும். வேறஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ் அ கன்சியூமர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து we are fully responsible for our டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஜென்ரேட் பண்றோம், நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து நம்ம தான் கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த டிவைசஸை வச்சு நம்ம கிளவுட் ஆக்சஸ் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து மொபைல் வச்சு நம்ம மொபைல் ஆப் இருக்கு, மொபைல் ஆப் மூலியமா நம்ம அஷ்யூர் போர்ட்டலோ இல்லை ஏடபிள்யூஎஸ் போர்ட்டல கனெக்ட் பண்ண முடியும். ஈவன் உங்களுடைய பிசிஸ், லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியும். நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிஐ மூலியமா வேற அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுடைய ஆன்பிரெம் சிஸ்டம்ல இருந்து பப்ளிக் கிளவுட் கனெக்ட் பண்ணலாம், இல்ல பப்ளிக் கிளவுட்ல இருக்க அப்ளிகேஷன்ல இருந்து உங்க ஆன்பிரெம் டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த எந்தெந்த டிவைசஸ் நீங்க அலோவ் பண்றீங்க, அப்ரூவ் பண்றீங்க, கிளவுட் ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து கஸ்டமருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாதிரி யார் யாருக்கு வந்து ஐடி கிரியேட் பண்றது, அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எந்த லெவல் ஆக்சஸ் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து சர்வீஸ் கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அஸ் எ கன்சியூமர், அஸ் எ கஸ்டமர் வந்து நம்ம அது ஃபுல்லா நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். வேறஸ் இன் பிட்வீன் இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓஎஸ், என்ன யார் யாருக்கு நெட்வொர்க்ல எந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வேரிஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சர்வீஸ் மாடல். ஸோ அப்ப நமக்கு சர்வீஸ் மாடல்னா என்னன்றது தெரியணும். ஸோ சர்வீஸ் மாடல்னா 3 டைப் ஆஃப் மேஜர் சர்வீஸ் மாடல் இருக்கு. ஸோ கிளவுடோடைய 3 மேஜர் சர்வீஸ் மாடல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சர்வீஸ் மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஐ திங்க் we are already little late. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I'll just bring this content.
ஓகே, ஸ்லைட்ஸ் வந்து நம்ம இருக்கு, நிறைய இருக்கு கண்டென்ட், பட் ஐ will not be using it more. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, let me copy this. Okay, let me minimize. ஓகே, ஸோ ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர்ல வந்து என்ன மாதிரியான அசெட்ஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் இருக்கும். ஓகே, நெட்வொர்க் ஸ்விட்ச் இருக்கும், ரவுட்டர் இருக்கும், லோட் பேலன்சர் இருக்கும், ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும், SAN நெட்வொர்க் கனெக்ஷன், SAN ஸ்விட்சஸ் அதெல்லாம் இருக்கும், பிசிக்கல் சர்வர் இருக்கும், தென் வர்ச்சுவலைசேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ப்ரொவைடர், ஒரு வெண்டார் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆர் அமேசான் மாதிரி வெண்டார் வந்து அவங்களே அதை மேனேஜ் பண்ணி as a சர்வீஸா கொடுக்குறாங்க அப்படின்னா that is called infrastructure as a service. If a particular set of infrastructure is managed and maintained by a provider, then we call it as infrastructure as a service அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க. இன்கேஸ் ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஒரு ஸ்விட்சா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு நெட்வொர்க் கார்டா இருக்கலாம், இல்ல ஒரு டிஸ்கா இருக்கலாம். ஸோ ஆல் தோஸ் நெட்வொர்க் லெவல் ஆர் ஆல் தோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆர் மேனேஜ் பை வெண்டார். ஸோ வெண்டார்ன்றது இங்க சர்வீஸ் ப்ரொவைடர். அமேசான் தான் நம்ம அமேசான் AWS வந்து மெயின்டைன் பண்ற சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. வேறஸ் நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் நமக்கு தேவையான பிளாட்ஃபார்ம், நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம கோடு கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம அப்ளிகேஷன் கோடு வந்து இந்த ஸ்பெசிபிக் ஓஎஸ்ல இந்த ஸ்பெசிபிக் ரன் டைம்ன்றது வந்து ஜாவா ஆர் பைத்தன் ஆர் .NET ஆர் கோ ஆர் whatever, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் ஓஎஸ் மிடில் வேர்லாம் எனக்கு ஆஸ் அ சர்வீஸா வேணும் அப்படின்னா அதுவுமே கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க அமேசானுடைய எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. வேறஸ் உங்களுக்கு வந்து EC2 இன்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க, ஆர் லைட் சைல்ட் இன்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் காம்பனன்ட். இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஓஎஸ் வேணும், அதுல என்ன மாதிரி ரன் டைம் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல நீங்க எந்த மாதிரியான அப்ளிகேஷன் வேணா நீங்க ரன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஆஸ் எ கஸ்டமர் உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல். பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மோர் கண்ட்ரோல் கிடைச்சாலும் இதுல என்ன டிராபேக், நீங்க ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஐடி கம்பெனியா இருப்பீங்க. இப்போ ஒரு மெர்சிடஸ் ஆர் நிசான் மாதிரி வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியா இருக்கீங்க. ஸோ ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஓஎஸ் மேனேஜ் பண்றதோ இல்ல ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றதோ உங்க பிசினஸ் கிடையாது. உங்களுடைய பிசினஸ் வந்து ஆட்டோமொபைல், நீங்க வந்து மேனுஃபேக்சரிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷனுடைய மாடர்னைசேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் வந்து பேட்ச் பண்றது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, இந்த ரன் டைமை வந்து மெயின்டைன் பண்றது, அப்கிரேட் பண்றது, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு புது ஓஎஸ் வெர்ஷன் வரும், அதை அப்கிரேட் பண்ணணும். ரன் டைம் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அப்போ பேட்சிங், பேக்கப், மானிட்டரிங், அப்கிரேட், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய காஸ்ட் இருக்கு. ஓஎஸ் லைசன்சிங் வாங்கணும், ஓஎஸ் உடைய அப்கிரேட் பண்ணும்போது அதுக்கான காம்ப்ளெக்சிட்டி, டவுன் டைம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் a lot of cost savings. இது வந்து ஆஸ் அ சர்வீஸாவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a service சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் த பிளாட்ஃபார்ம் தட் வி நீட் டு ரன் அவர் அப்ளிகேஷன். ஸோ என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது, என்ன ஓஎஸ், என்ன மிடில்வேர், என்ன ரன் டைம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு தேவையோ அது வந்து ரெடிமேடா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, நிறைய காம்படிட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் சொல்றாங்க, அஜூரோட வர்ச்சுவல் மெஷின்ஸ் சொல்லுவாங்க. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அஜூர் ஆப் சர்வீசஸ் சொல்லுவாங்க. எல்லா ப்ரொவைடரும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ கூகுளோடைய ஆப் இன்ஜின் சொல்லுவாங்க, GAEன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னா நீங்க ரெடிமேடா நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆல்ரெடி. உங்களுடைய கூகுள் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றீங்கல்ல. இப்போ கூகுள் மெயில், கூகுள் டிரைவ், நிறைய கூகுள் டாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி அமேசான்லயும் வந்து அமேசானுடைய ஒர்க் மெயில், ஒர்க் டாக்ஸ், ஒர்க் ஸ்பேசஸ், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து VDI கான்செப்டோ இல்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க ஆஸ் அ சர்வீஸா. இதே மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸ் 365 ஆர் மைக்ரோசாஃப்ட் 365 வந்து ரொம்பவே பாப்புலரான ப்ராடக்ட். நீங்க ரெடிமேடா போயிட்டு ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், ஸ்கைப் ஆர் டீம்ஸ் ஆன்லைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்தவுட் இன்ஸ்டாலிங் எனி அப்ளிகேஷன், வித்தவுட் டூயிங் எனிதிங் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ஜஸ்ட் மியர்லி கிரியேட்டிங் யுவர் ஓன் ஐடென்டிட்டி, லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க,
எல்லாமே வந்து ஆஸ் அ சர்வீஸா உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ் அ கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா we are only responsible for our identity management. Whereas platform as a serviceல வந்து we are responsible for application and data. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிசோர்சஸ் வேணும்? வெறும் டெவலப்பர் ப்ரோக்ராமர் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா we are just creating our application code, அதோடைய ரெலவென்ட் டேட்டா மட்டும் தான் நம்ம இங்க மெயின்டைன் பண்றோம். ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் இருந்தாலே பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் மாடல்ல நம்ம நிறைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். வேறஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். பட் அகெயின் அடிஷ்னல் ஐடி மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ வந்து we have to kind of pay little extra, and also we need to have more people for system management, cloud ops team or system administration team வேணும். பிளஸ் ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸும் நமக்கு இங்க தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ there are pros and cons for every single model. Infrastructure as a service போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் கிடைக்குது. பட் ஆன் த அதர் சைட் யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. வேற இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம வந்து ஆஃப் ஷோர் பண்ணிடுறோம், சார் ப்ரொவைடர்ட்டே கொடுத்துடுறோம். வேற இங்க வந்து நம்ம வெறும் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் மேனேஜ் பண்ணா போதும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஹீரோக்கு, கூகுள் ஆப்ஸ் இன்ஜின், அஜூர் ஆப் சர்வீசஸ், எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மாடல். ஸோ ஆஸ் எ கஸ்டமர் வந்து நம்ம வெறும் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் மேனேஜ் பண்றோம் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைடர் கொடுத்துட்றாங்க, லைக் அமேசான் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் தோஸ் கம்பெனிஸ் ஆர் கிவிங் இட். சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ரெடிமேட் ப்ராடக்டாவே கொடுத்துட்றாங்க, லைக் ஒர்க் டே ஆர் கான்கர் எல்லாமே நீங்க வந்து வித்தவுட் இன்ஸ்டாலிங் எனிதிங் உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகே, ஸோ கிளவுட் சர்வீஸ் மாடல்ன்றது இப்போ 3 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட் இருக்கா? எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? ஹூ மேனேஜஸ் வாட் ஆர் ஹூ சர்வீசஸ் வாட். இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பிரச்சனைனா யார் சர்வீஸ் பண்றா? இந்த மாடல்ல ப்ரொவைடர், வெண்டார் சர்வீஸ் பண்றாங்க. கிளவுட் ப்ரொவைடர், கிளவுட் வெண்டார் தான் வந்து சர்வீஸ் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல்ஸ் இருக்கு. ஹூ சர்வீசஸ் வாட் ஆர் ஹூ மேனேஜஸ் வாட், பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் தட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த ப்ரொவைடர். தீஸ் 3 சர்வீஸ் மாடல்ஸ் ஆர் ஃப்ரேம் டுகெதர். இதுல வந்து சின்ன சின்ன மாடல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டோரேஜ் அஸ் எ சர்வீஸ்னு சொல்றாங்க, பேக்கப் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் அஸ் எ சர்வீஸ்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதோடைய சப் காம்பனன்ட் தான். ஓகே, அது தனித்தனி மாடல் கிடையாது. இந்த 3 மாடல்குள்ள தான் எல்லா பர்டிகுலர் சப் மாடல்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா we have a lot of other areas to discuss. ஸோ கிளவுடோடைய டெப்ளாய்மெண்ட் மாடல் பத்தி பார்க்கணும், கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கரண்டா வந்து கிளவுட் மார்க்கெட் எப்படி இருக்கு, யாரு வந்து எந்த லெவல்ல இருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we don't have to rush the topics. ஸோ நம்ம Thursday அன்னைக்கு மீதி இருக்கிற ஏரியா, அந்த கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல், கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? கிளவுடோடைய டெஃபினேஷன் என்னன்றதை பார்த்தோம், கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். தென் வி டாக்ட் அபவுட் கேபெக்ஸ் மாடல்னா என்ன, அபெக்ஸ் மாடல்னா என்ன, கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். தென் சர்வீஸ் பேஸ்ட், சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், யார் யார் வந்து என்ன மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற மாடல் பார்த்தோம். தென் கிளவுட் சர்வீஸ் மாடல், 3 டிஃப்ரெண்ட் மாடல் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் 5 to 10 minutes நான் இங்க தான் இருப்பேன், நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஜஸ்ட் இந்த இது VMware on AWS அப்படின்ற ஒரு லைன் வந்தது. சோ இப்போ VMware on AWS னா ஸ்டில் என்னோட vSphere, vCenter எல்லாமே என்னோட ஆன் பிரமிஸ்ல ரன் ஆகும். பட் நான் இங்க வந்து எதை வந்து நான் வந்து AWS லெவரேஜ் பண்றேன், என்னோட VMs and applications? இல்ல பிசிக்கல் டேட்டா சென்டரை மட்டும் தான் நம்ம இங்க லெவரேஜ் பண்றோம். ஸோ ஓகே ஆண்டனி, ஐ திங்க் நிறைய நம்ம சேனல்ல வந்து நிறைய கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனதால ஐ திங்க் we are not able to make full use of it. For example, இப்ப let me show you. இப்போ நம்மளுடைய ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல் போறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்க you are interested in
ஸ்பெசிஃபிக் ஏரியால இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து VMware உடைய கண்டென்ட் இது பண்றீங்க. ஸோ VMware ஆன் AWS இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல VMware ஆன் AWSனா என்ன? ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு 6 இல்ல நிறையவே செஷன் இருக்கு. ஓகே, ஒரு 15 செஷன் இருக்கு. டைம் கிடைக்கும் போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுல டீடைலா சொல்லியிருக்கிறேன். ஓகே, VMware ஆன் AWSனா என்ன, அது AWSல என்ன மாதிரி லெவரேஜ் பண்றாங்க, கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் அதுல கொடுத்துருக்கேன். ஓகே, ஈஸியா நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இருக்குங்க, கண்டென்ட் ஆல்ரெடி இருக்கு அமர். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட்னா கேட்கலாம். நோ இஷ்யூஸ், கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது நிறைய ஏரியாஸ் இருக்கு அதுல. ஸோ இப்போ ஆன் வெரி ஹை லெவல் சொல்லணும் அப்படின்னா VMware கிளவுட் ஆன் AWS அப்படின்னும் போது AWS வந்து VMware உடைய செட்டப் ஹார்ட்வேர், VMware உடைய சர்வர்ஸ் வந்து ரன் பண்றதுக்கு ஒரு லாஜிக்கல் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அந்த பிசிக்கல் ஸ்பேஸ்ல VMware வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து அங்கே செட்டப் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அங்கே ஆன்போர்ட் பண்ணி அங்கே யூஸ் பண்ண அலோவ் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரைசிங் மாடல் இருக்காது. ஓகே ஓகே. ஆமா. ஸோ ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச் அதர் டாபிக்ஸ் ஆல்சோ. ஸோ தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இஃப் யூர் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா நிறைய எங்க பிளேலிஸ்ட் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அவுட் ஃபார் AWS. ஓகே, AWSலேயே வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா செஷன்ஸுமே இங்க இருக்கு. ஸோ AWS ஓட தமிழ் செஷன்ஸ் ஒரு 34 செஷன், இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அதே மாதிரி எப்படி நீங்க AWSல வந்து ஃப்ரீயா சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கலாம், IQனா என்ன, எப்படி நீங்க பார்ட் டைம்ல வந்து AWS ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரீலான்சர் மாதிரி எப்படி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. நீங்க போய் ஃபில்டர் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ the more you filter, the more you get to know about the content here. Okay, so playlistல போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்ணலாம், or else you can go and look out for videos and you can get it. Sure. Okay, so நம்ம next sessionல வந்து Thursday அன்னைக்கு we will go and look at cloud deployment model, cloud characteristics, cloud disadvantages. இதெல்லாம் வந்து டீடைல்டா பார்ப்போம். இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா we are also going to look at few more areas. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, also I said that we'll be looking at current cloud marketல வந்து யார் யார் எந்த ப்ரொவைடர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்தெந்த கிளவுடை வந்து அடாப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அடிஷனல் ஏரியாவும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே கம்மியான கண்டென்ட் தான் கவர் பண்ணியிருக்கோம். 2 ஏரியா தான், கிளவுட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட், கிளவுடோடைய சர்வீஸ் மாடல். இது 2 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். தென் பேசிக்கா வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் AWS சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து என்ன பார்க்க போறோன்றது மட்டும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்தேன். ஓகே, கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஸ்டே பேக். கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன் டுடே அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம நெக்ஸ்ட் செஷன் Thursday அன்னைக்கு 7:45 மீட் பண்ணலாம். Stanley, one question. ரமேஷ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல இப்போ OS சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தான் பேட்சஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணணுமா இல்ல நம்ம தான் பண்ணணும்? இப்போ நீங்க பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா இதுல வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல வந்து customer needs to take care of OS patching, upgrade, app installation, monitoring, backup, app installation, middleware installation, upgrade. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர் தான் வந்து end to end OS related இதெல்லாம் பண்ணணும். ஸோ customer needs to take care of these things in ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல யூ கெட் மோர் கண்ட்ரோல். அதுதான், ஏன்னா வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க 32 பிட்டா கூட நீங்க சின்ன வச்சிருக்கலாம். வேற நீங்க பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒன்லி த லேட்டஸ்ட் மிடில் வேர்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்றதுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா
இந்த ஓனிங் அப்ளிகேஷன், சென்டிங் அப்ளிகேஷன் இல்லை ரிசீவிங் அப்ளிகேஷன்லயே பஃபர் வந்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we need to have some kind of மெசேஜ் queuing சிஸ்டம். ஓகே, நம்மளுடைய மெசேஜஸ்லாம் இன்டர்மீடியட்டா ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ஐபிஎம்மோட எம்கியூ ஆர் ஹெச்ஐஎஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்பிட்வீன் இன்டர் கனெக்ஷன் காம்பனன்ட் இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை கனெக்ட் பண்றதுக்கு இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஏபிஐ கூட கனெக்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய மிடில்வேர், ஈவன் வந்து ஒரு டேட்டா பேஸே கூட வந்து we can call that as a kind of indirect middleware தான். பட் இந்த மெசேஜ் கியூவிங் இதெல்லாம் வந்து இட்ஸ் a good example. ஓகே, இந்த சாட்ல ரஞ்சித் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் அது. ஸோ கமிங் பேக் டு த அதர் கொஸ்டின், மோர் கண்ட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் போகும்போது. நீங்க ஓஎஸ் லெவல்ல வந்து உங்களுக்கு யூ ஹேவ் த ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் நீங்களே உங்களுடைய ஓன் ஸ்கீமா மாத்துறது. யூ கேன் பில்ட், டெஸ்ட், ஓன் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அட் த சர்வர் லெவல், அட் த ஓஎஸ் லெவல் நீங்க பண்ணலாம். ஓகே, இங்க வந்து ஓஎஸ் வந்து யூ கேன் ஹேவ் எனி வெர்ஷன், எனி ஃபிளேவர், 32-bit 64-bit எல்லாமே இருக்கும். பட் வெரஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கும். லிமிடேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சூசிங் ஓஎஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டஸ்டா இருக்கும். ஆர் N-1, N-2 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் இதுவாக தான் இருக்கும். ஓகே, யூ கேனாட் கோ அண்ட் யூஸ் விண்டோஸ் 2003 இல்லை விண்டோஸ் 2008 அவுடேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் வந்து நீங்க மைக்ரேட் பண்ணும்போது ஈவன் நீங்க 32-bit அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட மைக்ரேட் பண்ணி கிளவுடுக்கு கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. யூ ஹேவ் மோர் கண்ட்ரோல். ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? Okay, illa appadina I'll stop the recording. Okay, I'll stop the sharing. Thank you all.